यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्तवित्राणि नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तु दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयगास्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मधन्मयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तताङ्ग्रेकलं प्रणमाहि मूर्धना भूतन्तरस्य मखताभ्ययपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् तद्विष्णोर्परमं पदकं सदा पश्यन्ति सूरजगा दिवीव चक्षुरा ततं तद्विप्रासो पञ्चमो जागृभागं सत्समिन्तते विष्णोर्यत्परमं पदं पर्याहप्यानन्तरायाय सर्वस्तोमोरात् प्रमुक्तमम गर्भवति सर्वस्याध्यै सर्वस्य सिद्ध्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति அறிவதறிய அறியானை அனைத்துலகம் உடையான் என்னையால் உடையான் குறியமான் உருவாகிய கூத்தன் மன்னியம் ஒருமிடம் நரிய மலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மஞ்சை நடமாட பொடிகள் சிறுவன் திசைபாடும் புல்லம் பூதம் குடிதானே. ஆழ்வாருடைய இந்த பாசுரமானது திருமங்கையாழ்வார் அனுகிரகித்தது. பெரிய திருமொழியிலே 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி திருப்புல்லம்பூதங்குடி என்கிற திவ்ய தேசத்துக்குண்டான மங்களாசாசன பாசனம். இன்றைய நாள் திருப்புல்லம்பூதங்குடியுடைய வைபவத்தை பற்றி நாம் அனுபவிக்க இன்று கூடியுள்ளோம். ஆச்சரியமான திவ்ய தேசம். ராமாவதாரத்துடைய சம்பந்தப்பட்ட திவ்யதேசம். ராமாயணத்திலே இந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் பின்பு இந்த சரித்திரங்கள் நமக்கு பூர்வாச்சாரியர்களாலும் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களாலும் கொல்லப்பட்டுள்ளதுன்னு நல்லா தெரிகிறது. ஆச்சரியமான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்கிறதுக்காக கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த திவ்ய தேசத்துடைய புராண கதை என்ன, மேற்கொண்டு திருமங்கையாழ்வார் இங்கு எப்படி வந்தார், அவர் எப்படி அனுகிரகம் பண்ணினார் இந்த பாசுரத்தை என்பதை சுருக்கமா பார்ப்போம். ஏனென்றால் திவ்ய தேசம்னு சொல்லியாச்சுனாலே 2 நிலைகள் உண்டு. தான் உகந்த ஊரெல்லாம் தந்தால் பாடி என்கிற ஒரு நிலை, பின்னானார் வணங்கும் சோதி என்கிற ஒரு நிலை. தான் உகந்து வர்த்திக்கிறான் பகவான். எந்த திவ்ய தேசமா இருந்தாலும் அவனாக வந்து வர்த்திக்கிறானே தவிர ஏதோ நாமெல்லாம் ஏதோ அவரை பிரார்த்தித்திருக்கோம், அந்த பிரார்த்தனைக்கு இணங்க அவங்க வந்தார் உண்டு சொல்லலாம், ஒரு தவறும் கிடையாது. இருப்பினும் பகவான் உகந்து வர்த்திக்கிறான், தான் உகந்து வந்திருக்கிறான். அதன் பிறகு பின்னானார் வணங்கும் சோதின்னு சொன்னோமோனோ. பின்னானார்னா பின்புள்ளார்கள். எதற்கு பின்புள்ளார்கள்? அவதாரத்துக்கு பின்புள்ளார்கள். பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன? விண்மீது இருப்பாய், மலமேல் நிற்பாய், கடல் சேர்ப்பாய், மண்மீதுழல்வாய், இவற்றுலெங்கும் மறைந்துரைவாய்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பஞ்ச பிராகாரம், பகவானின் 5 நிலைகள். அதிலே 3வது நிலையாக இருக்கக்கூடிய அவதாரங்கள் விபவம். பரத்துவம் என்பது ஸ்ரீவைகுண்டத்தை குறிக்கும். வியூகம் என்பது திருப்பார்க்கடலை குறிக்கும். விபவம் என்பது ராமகிருஷ்ண அவதாரங்கள். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பிறப்பில் பல்பிறவி பெருமான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில்லுன்னு அந்த போல நிறைய அவதாரங்கள். அந்த அவதாரத்தில் நம்ம சேவை சாய்ச்சிருக்கோம். நாம சேவிக்கிறேன்னு என்னமா சுவாமி தெரியும்? நான் சேவிச்சிருந்தா இங்க இருக்க மாட்டோமே. சேவிச்சிருந்தா
பகவான் திருவடியை பக்தி இருந்தா இங்க இருப்போம்னா இங்க இருக்க போறது கிடையாது. எங்க இருப்போம்? அனுபவ ஜனித்த பிரீத்திகார்த்த கைங்கரியம் பண்ணும்படியான இடமான நலமந்தமில்லோர் நாடு. அந்த நாட்டிலே நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருப்போம். ஆனா எப்ப இங்க இருக்கோமோ அப்ப அந்த அனுபவத்தில் நாம இல்லை, அந்த விபவத்தில் நாம் இல்லை. இல்லைன்னா பகவத் சம்பந்தத்தோடு இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா ஆத்மா நித்தியம், ஆத்மா என்னைக்கும் உண்டு. அது எந்த நிலையில அந்த ஜென்மால இருந்ததுன்னு தெரியாது. அதனால அந்த அவதார நிலையை நான் இழந்துட்டோமோனோ, அந்த இழந்தவர்கள்லாம் யாரு? பின்புள்ளார்கள். அதைத்தான் திருவங்கையாழ்வார் தன்னுடைய திருநெடுந்தாண்டகத்தில் தெரிவிக்கிறார். பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு தெரிவிக்கிறார். யாருக்கு சொல்ல? திருமூழிக்கலன்னு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்கு திருவங்கையாழ்வார் மங்களாதாசனம் பண்ணுகிறார். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது நாமெல்லாம் சென்று வணங்கும்படியான ஒரு நிலை. அப்பனா அர்ச்சையே விபவத்துக்கு பிரதிநிதின்னு சொல்லலாம். அர்ச்சாவதாரம் இருக்கணும். அந்த அர்ச்சாவதாரமே விபவதாரம். அன்னைக்கு ராமனை நம்ம சேவிக்கல, கண்ணனை சேவிக்கல, வராகனை சேவிக்கல. ஆனா அந்த சேவிக்காத குறை தீர இன்னைக்கு நம்ம கண்கொண்டு சேவிக்கும்படியாக தானே வந்து அந்த திவ்ய தேசத்திலே உகந்து வந்து சேவை சாய்க்கிறானோ, அதுல ஒரு திவ்ய தேசம்தான் திருப்புள்ளம்பூதங்குடி என்கிற திவ்ய தேசம். ஆச்சரியமான திவ்ய தேசம். ராமனுக்கண்ணே இருக்கக்கூடிய திவ்ய தேசம் வல்வில் ராமன். ஆச்சரியமான திவ்ய தேசம் வல்வில் ராமன். அந்த ராமனுடைய திருநாமன் பேரு வல்வில் ராமன் பேரு. ரொம்ப நல்ல ஆச்சரியமான ஒரு நிலையிலே அதுல வந்து அங்க கைங்கரிங்கிற மன நடக்கிறது. அகோபன மடத்தார் தான் அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஜீவசுவாமியுடைய திருவிழிவாரத்திலே அவருடைய அனுகிரகத்தின்படி ஆச்சரியமான கைங்கரியம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க நரசிம்மர் சன்னதி இருக்கு. அது ரொம்ப பிரசித்தம். இந்த திவ்ய தேசத்துல முக்கியமா என்ன சொல்லப்படுகிறது என்றால், நிறைய பேருக்கு தோஷங்கள் இந்த ஜாதகம்லாம் பாக்குறா பாருங்க. நம்முடைய சம்பிரதாயத்துல ஜாதகம் என்பது அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கிடையாது. இல்லேன்னு சொல்லல. ஏன்னா ஜோதிஷ சாஸ்திரம் என்பது வேதத்தின் அங்கமாக கருதப்படுகிறது. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம்னு. ஆனா அந்த ஜோதிஷம் என்பது நாட்களை குறிக்கவும் நேரத்தை குறிக்கவும் நாம் பண்ண வேண்டிய பஞ்சகால பாராயணங்களுக்குண்டான நேரத்தை குறிக்கவும் தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரம் பிரதானமா உபயோகப்படுகிறது. அதை நம்ம இத்தனை தடவை இழுத்துட்டோம். நான் உட்காரலாமா, எழுந்துக்கலாமா, இன்னைக்கு என்ன வஸ்திரம், எந்த வர்ணகலாபத்துடைய வஸ்திரத்தை நீ அலையலாம், இன்னைக்கு தெற்கு போகணும் வடக்கு போகணுமா, இன்னைக்கு யாரை சேவிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் அதுல இருக்கிற மாதிரி தெரிவிக்கிறா. இருக்கட்டும், அப்படியே அதை பத்தி ஒன்றும் விசாரம் பண்ண வரல. இருந்தாலும் ஜோதிஷ சாஸ்திரத்துல பித்ரு தோஷம்னு ஒண்ணு சொல்லுவா. பித்ரு தோஷம்னா நமக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்களை சரிவர செய்யவில்லை என்றால் அதற்கு பித்ரு தோஷம்னு பேரு. கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஏன்னா அப்படியே திவ்ய தேசத்தை பத்தி சொல்லதான் வந்தேன். ஆனா இந்த திவ்ய தேசத்துக்கு என்னென்ன வைபவம் இன்னும் சொல்லணுமோனோ அதற்காக தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப பித்ரு தோஷங்கள்னு சொல்லியாச்சுனாலே முன்னோர்களுக்கு பண்ண வேண்டியது. சுவாமி அவதான் கிளம்பி போயாச்சு, போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பண்ணமான்னா பண்ணணும். ஏன்னா இது ஆக்ஞா காரியம்னு பேரு. இதுக்கு ஆக்ஞான்னு பேரு. ஆக்ஞா என்றது வேறு, நான் விருப்பப்பட்டு பண்றதுன்றது வேறு. விருப்பப்பட்டு பண்றதெல்லாம் ஆக்ஞா ஆகாது. அப்படின்னா இப்ப பிரியத்துக்காக சொல்றேன். நாம பெருமாள் திருவாராதனை பண்றோம், அதே கோலமிடுறோம், சாப்பிட்றோம், இதெல்லாம் ஆக்ஞா ரூபம்னா கிடையாது. அதே நித்திய கர்மாக்கள் இருக்கணும், அது ஆக்ஞா ரூபம். ஆக்ஞானா அது வந்து ஆணை. ஸ்ருதிர் மம ஆக்ஞா ஆக்ஞாச்சேதி மம துரோகின்னு தெரிவிக்கிறார் கண்ணன். இதோடைய ஆக்ஞானா ஆணை, சட்டம். அந்த சட்டத்தின்படி நாம அந்தந்த காரியத்தை நம்ம பண்ணியாகணும். அது சில சில காரியங்கள் உண்டு. அந்தந்த காரியங்களை நான் நேரமில்லாத காரணத்தால் பண்ணாம இருக்கலாம், விருப்பமில்லாத காரணத்தினால் பண்ணாம இருக்கலாம்,
எனக்கு பிடிக்காத காரணத்தினால் பண்ணாம இருக்கலாம். அது என்ன பண்ணும், நான் தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்கிற காரணத்தினாலும் பண்ணாம இருக்கலாம். இது இத்தனையும் தோஷம். அப்படியே சொல்றது ஆக்ஞா ரூபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இது இத்தனையும் தோஷம் வேணும். அந்த தோஷம் பண்ண வேண்டியது பிரதானமா பித்ருக்களுடைய காரியம். அதுவும் ஆக்ஞா ரூபம். இந்த மாதிரி நிறைய உண்டு. ஆக்ஞா ரூபம் நிறைய உண்டு. அதுல பித்ருக்கள் ஒண்ணு. அவளுக்கு பண்ணலைன்னா அதோட தோஷங்கள் நமக்கு வந்துடுறது. என்ன தோஷம்னு அடிய விவரிக்க வரல. பொதுவா தோஷம்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த தோஷத்தினால் நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும். சிரமங்கள்னா உடம்பு உபாதை, குடும்பத்தில் எடுக்கிற உபாதை, அல்லது நமக்கு நோய் நொடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள், அல்லது புத்தி சுவாதீனம் போவது, அல்லது நானே ஒரு நிலையாமை இல்லாமல் கெட்ட சகவாசத்தோடு திரிவு ஒரு நிலை ஏற்படுறது. இதெல்லாம் அந்த தோஷத்தால ஏற்படுறது. அந்த தோஷம் இதனால் அந்த தோஷத்துக்காக அதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டும் என்றால் அதுக்கு இந்த திவ்ய தேசம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. பின்னாடி அதை விவரிக்கிறேன். இந்த திவ்ய தேசம் திருப்புள்ளம்பூதங்குடிங்கிற திவ்ய தேசம் முக்கியமாக கருதப்படுகிறது. பித்ருதோஷங்களுக்கு பிரதானமா வச்சிருக்கிறார். என்ன காரணம்னா, ராமனே பித்ருகாரியத்தை பண்ணின இடம் அந்த இடம், ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணின இடம் அந்த இடம். ஆச்சரியமான திவிதேசம் திருப்புள்ளம்பூதங்குடி அப்படின்னா இந்த சோழ நாட்டு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்துல 2 திவ்ய தேசம். திரு ஆதனூர் பக்கத்திலேயே இருக்கு. திரு ஆதனூர் என்கிற திவ்ய தேசம் பக்கத்துல இருக்கு. திருப்புள்ளம்பூதங்குடி 2 பக்கத்துல இருக்கு. இது ஜட்டாயுக்கு மோட்சம் அளித்த இடம் அப்படின்னு தெரிவிக்கிறார் எங்க அங்க ஸ்தல புராணத்துல. இருந்தாலும் முக்தி கொடுத்த இடம் இதுவா சுவாமி? நாசிக் பஞ்சவடின்னு கேள்விப்பட்டிருக்கோமே, அங்க இகத்துப்புரின்னு ஒரு இடம். அந்த இகத்துக்கு போடல அங்க தாக்கேத் கேள்விப்பட்டிருக்கணும். வடக்கே பக்காடி சொல்கிறது. தாக்கேத் என்கிற இடத்துலதான் ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி மோட்சத்தை கொடுத்தாரும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீராமாயணத்துல. ஆனா இங்க சொல்லிட்டு இருக்கல சுவாமி, திருப்புக்குடின்னு ஒரு திவ்ய தேசம், அதே திருப்புள்ளம்பூதங்குடி ஒரு திவ்ய தேசம். இந்த 2 திவ்ய தேசம் இதே பேச்சுதான் பேசிட்டு இருக்கா. திருப்புல்குடி இது தொண்ட நாட்டு திவ்ய தேசம், காஞ்சிபுரத்தில் அருகில இருக்கு. அங்க விஜயராக பெருமாள், அங்கேயும் இதே கதைதான். என்ன சுவாமி இது இந்த மாதிரி இருக்கு? அப்ப சம்ஸ்காரம் பண்ணது ஜட்டாயு சரித்திரம் பின்னாடி சொல்றேன். ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணினதுங்கிறது தாக்கேத் என்கிற இடமா, அது வடக்கே. இந்த நாசிக் பஞ்சவடி மும்பைக்கு போற ரூட்ல நாசிக் பஞ்சவடி பக்கத்துல இருக்கு. அது தாக்கேத்துங்கிற இடத்துல அந்த இடமா, அல்லது காஞ்சிபுரத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்புக்குடியா, அல்லது இங்கு இந்த தஞ்சாவூர்ல இருந்து நம்ம திருவாரூர் போறோமோனு சுவாமி மலை, சுவாமி மலையிலிருந்து கிட்டத்தட்ட 4-5 மைல் தூரத்துல இருக்கு இந்த திவ்ய தேசம். திருப்புக்குடி திருப்புள்ளம்பூதங்குடி திவ்ய தேசம். அப்ப இந்த திவ்ய தேசத்துல ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணினாரா அப்படின்னு ஒரு பெரிய விசாரம். இந்த விசாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், ஒன்றும் கஷ்டமில்லை. இப்ப 3 சொல்லியிருக்கிறா சுவாமி, இப்ப 3 இடத்துலயும் பண்ணியிருக்காரா? இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம அகோபல கஷேத்திரம் போறோம். அங்க நரசிம்மர் இருக்கார். நரசிம்மர் ஒத்தரா 9 பேரா? ஜோலா, அகோபில, மாலோல, குரோடா, காரஞ்ச, பார்கவகா, யோகானந்த, சத்ரவடு அப்படின்னு பாவனா அப்படின்னு 9 நரசிம்மர். அந்த 9 நரசிம்மர் சொன்னாரு. 9 நரசிம்மர் அவதாரம் பண்ணாருன்னா 9 நரசிம்மர் அவதாரம் பண்ணல. நரசிம்ம அவதாரம் ஒருத்தர் தான். அப்ப ஒருத்தர் தான் அவதாரம்னா 9 இருக்காரா சுவாமி? அது இங்க காரணம். அதே போல இங்க 3 இருக்கு. இப்ப ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுத்த இடம் தாக்கேத்தா, ஜட்டாய்க்கு சம்ஸ்காரம் பண்ண இடம் திருப்புக்குடியா, ஜட்டாய்க்கு சம்ஸ்காரம் பண்ண இடம் திருப்புள்ளம்பூதங்குடியான்னு பின்னாடி பார்ப்போம். ஒன்றும் பெரிய கட்டமே இல்லை, விசாரமே இல்லை, ஒண்ணும் இல்லை. எல்லாத்துக்கும் நமக்கு சமாதானம் சொல்லியிருக்கா. ஒரு இடம் தான் நடந்திருக்கு, அது தாக்கேத்துங்கிற இடத்துலதான். அப்ப இந்த இடம்லாம் சொல்லிட்டு இருக்கல சுவாமி. ஜட்டாய்க்கு முக்ஷிக்கிறா, அது என்ன திருத்த புட்கடனி
அந்த புஷ்கரணிக்கு பேரே ஜட்டாயு, கழுகரசன்னு பேரு ஜட்டாயுக்கு. அந்த கழுகரசனுடைய பொற்கரணி அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? இந்த திவ்ய தேசமே அகோபல மடத்தார் நன்கு பராமரிக்கப்படுகிறது. நல்ல ஆச்சரியமான ஒரு நிலையிலேயே பராமரிக்கப்படுகிறது. தேசிகனுடைய சன்னதி, வேதாந்த தேசிகனுடைய சன்னதி ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். தேசிகன் கவிதார்க்கு கேசவி, அந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கார். நல்ல அற்புதமா சேவை சாய்க்கிறார். திருவங்கையாழ்வாருங்கு 10 பாசுரத்தாலே மங்களாசாசனம் பண்ணுகிறார். 5ஆம் 10 முதல் திருவாமிழி, அறிவதறியானை அனைத்துலகும் உடையான் என்னையாளுடையான் குறியமான் உருவாய கூத்தன் நன்னிய மறுவிடம் நரிய மலர் மேல் சுரும்பார்க்க எழிலார் மஞ்சை நடமாட பொறிகள் சிறைவண்டுகள் இசைப்பாடும் புல்லம்பூதி குடிதானே அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல பராசர பட்டருடைய இந்த பதிகத்தில ஒரு ஐதீகமும் சொல்லப்படுகிறது. அந்த பாசுரம் 2ஆம் பாசுரம், அதையும் சேவிச்சுறேன். கள்ளக்குரலுராய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கொள்ளை கறந்த போதகத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயலுகளை பழனக்கழனை அதனில் போய் புள்ளிப்பிள்ளை கிடைத்திடும் புல்லம்பூதி குடிதானேன்னு இது அடிக்கடி எடுத்திருப்பா. வியாக்கியாத்தா புல்லுப்பிள்ளை கிடைத்திடும் புல்லம்பூதி குடிதானேன்னு நிறுத்திருக்கார். இந்த விஷயமும் என்ன பார்த்துருவோம். இப்ப இந்த திவ்ய தேசம்ன்றது ஆச்சரியமான திவ்ய தேசம். கிருத்த புஷ்கரணி, ஜட்டாயு புஷ்கரணின்னு கூட சொல்லுவார். ஜட்டாயு புஷ்கரணி, கிருத்த புஷ்கரணி, சோபன விமானம், அகோபல மடத்தார்களை இது நன்கு பரிமாறிக்க. அது 2 திவ்ய தேசம் தான் அவரால் பரிமாறிக்கப்படுகிறது. அகோபல மடத்தார்கள 2 திவ்ய தேசம் 108ல் 1 அகோபல கஷேத்திரம், அதை விட்டுடுங்க. அதை தவிர திரு எவ்வுள் காசையாடை மூடியோடி காதல் செய்தானவனோர் நாசமாக நம்பவல்ல நம்பியும் பெருமான் வேயினன்ன தோல்மடவால் வெண்ணை உண்டான் இவன் என்று ஏசனின்ற எம்பெருமான் எவ்வுள் கிடந்தான்னு திரு எவ்வுள்னு பேரு. அது நம்ம திருவள்ளூர் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். எவ்வுள் அப்படின்னு பேரு. அந்த எவ்வுள் கிடந்தானேங்கிற திவ்யதேசத்துல அகோபல மடத்தார் தான் அவதான் முக்கியமா அவளுடைய கைங்கரியம் நடக்கிறது. அதே போல இங்க திருப்புள்ளம்பூதங்குடியில அவளுடைய கைங்கரியம் நடக்கிறது. ஆசிரியர் வல்வில் ராமன் ரொம்ப வலிய வில்லை பிடித்து கொண்டு இருக்கிறபடியாத வல்வில் ராமன். அப்படின்னா ராமன் எப்போதும் வில்லை பிடிச்சுன்னு நம்ம ரட்சிக்கிறானா ராமன் தான் நம்ம ரட்சிக்கணும். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லுரம்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவம் நற்பாலுக்குத்தனன் நான் மகனார் பெற்ற நாட்டிலேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? ராமன் தான் ரட்சிக்கணும். ஏன்னா நம்ம சொல்லும் ரட்சிக்கப்படாது, நம்மை நாமே ரட்சித்து சுரக்கனே சுவான்பயம் ஒழிகை அடிக்கடி தெரிவிக்கிறார்கள் நம்ம ரகசிய கிரந்தங்களை. அப்படின்னா நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ளக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் கீழ் விழுந்துட்டேன் சுவாமி, அப்ப நான் டாக்டர்கிட்ட போகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, எத்தியம் பண்ணிக்கூடாது, அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கக்கூடாது, அது அர்த்தம் இல்லை. ஆத்ம ரட்சணம் நம்முடையது அல்ல. அதான் அங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில இதெல்லாம் சம்பிரதாயத்தை கருதி சரியா புரிஞ்சுக்கணும். சில பேர் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு தவறான அர்த்தத்தை கொடுக்குறாரு. இல்ல சுவாமி, நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இந்த சுவாமி, நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்றேன். அப்படின்னு நம்ம சரீரத்தை தாராளமா பார்த்துக்கலாம், எந்த தவறு. ஆனா அந்த சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனத்துக்காக பார்த்து கொள்ளணும். இந்த சரீரத்தை வச்சுட்டு நான் நன்னா சாப்பிடணும், நன்னா எல்லாரும் அடிக்கணும், புடைக்கணும், கொள்ளணும் அப்படின்றதுக்காக சரீரத்தை காப்பாற்றக்கூடாது. அப்ப சரீரத்தை ரட்சிக்கொள்வது எதுக்குன்னா தர்ம சாதனம் பண்றதுக்காக. சரீரம் ஆத்தியங்கள் தர்ம சாதனம் இருக்கு இல்லையா, அது நன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதனால அப்படிப்பட்ட ராமன், வல்வில் ராமன், வலிய வில்லை பிடித்த ராமன், ராமனாலேயே நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ராமன் நம்மை ரட்சிக்கிறது சித்தமா இருக்காரு. நம் சொல்லும் நம்ம ரட்சித்துக் கொள்ளக்கூடாது. நம்ம சொல்லுன்னு என்ன சொன்ன, ஒரு வார்த்தை சொன்னா என்ன நான் ரட்சிப்பேன்னா, நான் சொன்னேன் சரணாகிதி பண்ணேன், நான் அந்த வார்த்தை சொன்னபடியால் தான் பகவானை ரட்சித்தானே, அதுவும் தவறுன்னு சொல்ல வரேன். நான் சரணாகதி பண்ணபடியால் தான் சுவாமி ரட்சித்தார், நான் அவனை ரட்சின்னு பிரார்த்தித்தேன் சுவாமி, அதனால அவர் ரட்சித்தார்னா கிடையாது. நீ பிரார்த்திக்கிறதுக்கு முன்னையே பகவான் ரட்சித்துக்கு சித்தமா இருக்கார். அவர் சொத்து அவர் ரட்சிக்கிறதுக்கு சாதாரண எப்பவுமே காத்துட்டு இருக்கார். நாம தான் தடுத்துட்டு இருக்கோம். என்ன புரிஞ்சுக்கோங்க, இத்தனை நாம தடுத்துட்டு இருக்கோம். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம்னா, நான் ஏதோ நல்லது பண்ணிருக்கேன் அதனால ரட்சிக்கப்பட்டேன்னு கிடையாது. அவர் எப்பவும் ரட்சணத்துக்கு சித்தமா இருக்காரு. இத்தனை நாள் தடுத்துட்டு இருந்தேன், இப்ப அந்த தடுத்த நிறுத்தினேன். ஒரு அணை இருக்கு,
அந்த அணையில இருந்து தண்ணி இந்த பக்கம் வரணும். அணையை மூடி வச்சிருக்கா. இப்ப தண்ணி இந்த பக்கம் வரவே இல்லை. தண்ணி வராததுக்கு காரணம் என்ன காரணம்? தண்ணி காரணம் இல்ல, அணையை மூடி வச்சிருக்கா. அணையை திறந்த உடனே தண்ணியை பிரார்த்திக்கணுமா? அணைய தண்ணியே தண்ணியே நீ வாரும் 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 இந்த பக்கம் வாரும்னு கூப்பிடணுமான? கூடவே வேண்டாம், தன்னடையே ஓடி வந்து இருக்குது இல்லையா? அதே போல பகவான் எப்போதும் நம்ம ரட்சிக்கத்து காத்துட்டே இருக்கார். அணையை போல நம்ம தடுத்துட்டு இருந்தோம். அந்த தடுப்பை எடுக்கணுமானோ? அந்த தடுப்பை எடுக்கிறது தான் சரணாகதி. நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த தடுப்பை எடுக்கிற மனம், அந்த தடுக்க எடுப்பதுதான். அப்ப அந்த சரணாகதி ஒரு உபாயமா? நான் பண்ணேன் அதனால அவர் கொடுத்தாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அப்ப அது என்னது? அதிகாரி விசேஷம். ஒரு அதிகாரிக்கு இருக்க வேண்டிய விசேஷனம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால ராமனாலேயே நடிச்சுக்கணும். இது சீதை சொல்றா. கம்பராட்டாழ்வார் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, என்னுடைய ராவணா ஒரு சொல்லிட்டேன்னா நீயே பஸ்மாமா போயிடுவ. புரியுதுன்னா, என் சொல்லாலே நான் ரட்சித்துக் கொள்ள மாட்டேன், ராமனுடைய வில்லாலே தான் நான் ரட்சித்துக் கொள்வேன் தெரிவிக்கிறார் சீதை. அப்ப அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியம் பூர்வமா இருக்கு இல்லையா? ராமன் வில் நம்மை ரட்சிக்கணும், நம் சொல்லு நம்ம ரட்சிக்க கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த திவ்ய தேசத்துல புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம், புஜங்க சயனம். உள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ளே லக்ஷ்மணன் எழுதிருக்கார், ஜட்டாயு எழுதிருக்கார், ஹனுமான் எழுதிருக்கார், திருவடி பக்கத்துல பூமி பிராட்டியும் எழுதிருக்கார். நீங்க உள்ள போய் சேவிக்கணும். சின்ன சண்டை தான், பெருசா ஒண்ணும் கிடையாது. வல்வில் ராமன் அப்படின்னு கும்பகோணத்துல இருந்து திருவையாறு போறோமோனோ அங்க சுவாமி மலை வருது. சுவாமி மலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர், 4-5 மைல் அவ்வளவு தூரத்துல அங்க இருக்கு. ஆச்சரியமான திவ்ய தேசம். ஜட்டாய்க்கு சம்ஸ்காரம் பண்ணும்போது தன்னக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம். தனிக்கோயில் நாச்சியார் உண்டு. தனிக்கோயில் நாச்சியார் அங்கு உண்டு. அந்த நாச்சியாருடைய திருநாமம் பொற்றாமரையால் ஏமாம்புஜ நாயகி. ஏமாம்புஜ நாயகி பொற்றாமரையால் பற்றாமரை கையம் நீராட போனால் உருவற்றால் என் மகளும் உன் பொண்ணும் மகுதேன் திருநெடுந்தாடன் பாசனம். பொற்றாமரையல்னா பொன் பொய்ந்தவள்னு பேரு. மேற்கொண்டு ஹேமாம்புஜ நாயகி தாயார்னு. அப்ப இந்த இடத்துல ஜட்டாயுக்கு ராமன் சம்ஸ்காரம் பண்றார். அந்த சம்ஸ்காரம் எப்படி நடந்தது, என்னமா நடந்தது, இதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அந்த சம்ஸ்காரம் பண்ணும்போது அங்க பண்ணப்பட்டபடியாலே என்னது புல்லம்பூதங்குடி. புல்லன பறவை, புல்லன பறவை, புல்லன பறவை. அம்ன அழகிய திருப்புல்லம்பூதங்குடி. திரு கூட்டல் புல் கூட்டல் கூட்டல் பூதம் அப்படின்னா திருப்புல்லம்பூதம். குடி குடின்னா கூட இந்த இடத்துக்கு பேரு குடின்னு பேரு. அப்ப திருப்புல்லம்பூதம் குடின்னா புல்லன்னா பறவை, பக்ஷி பறவை. அம்னா அழகிய, அங்கன்மாஞாலத்தரசர் பார்த்தோமோ. அப்ப அம்னா அழகிய. அதுக்கப்புறம் பூதம்னா பேய் பிசாசு இல்ல, சரீரம். ஆச்சரியமான சரீரம், அசீரமான சரீரம். அந்த சரீரத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணின இடமானபடியாலே திருப்புல்லம்பூதங்குடி. இதே போலதான் திருப்புட்குழி. திருப்புட்குழி காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்கு. திருப்புட்குழி விஜயராக பெருமாள், ஆச்சரியமான பெருமாள். வருத்த பயிரும் உழைக்கக்கூடிய ஆச்சரியமான நிலை. அப்படி இருக்க செய்து அங்கேயும் அதே மாதிரிதான் இருக்காரு. அங்கேயும் அதே மாதிரிதான். இப்ப என்ன சுவாமி 2 இடத்துலயா 3 இடத்துலயான்னு பின்னாடி சொல்றேன். இப்படி இருக்க செய்து அப்படி இருக்க செய்து திருப்புக்குடி இதே பிராட்டி. இந்த இடத்துல இப்ப சம்ஸ்காரம் பண்ணும்போது நல்லா பாத்துங்கோ, பிராட்டி கூட இருந்தாலும் இல்லை. இது நடந்த சரித்திரத்தை சொல்லிடுறேன். ராவணனால் தூக்கி கொண்டு போனான் சீதையை. ஆனா என்னமோ இந்த இவதான் கெடுத்தா. சூர்பனக வந்தா, ராவண ஆசைப்பட்டா. நான் கல்யாணம் ஆயிடுத்து, என் தம்பி லக்ஷ்மணன் இருக்கான், அவனை போய் பாரு, அவன் பிரம்மச்சாரி அப்படின்னா. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உருவசின்னு பேரு. ஆனா ராமன் இந்த வார்த்தை சொன்னான். உடனே லக்ஷ்மண்கிட்ட போனான். அதெல்லாம் கிடையாது, நீ ராமன்ட்டே போ, நான் தாசபூதன், நீ ராமன்ட்டே போனான். இப்படி அனுப்பிச்சுன்னு இருக்கச்சே கோவம் வந்துட்டு சூர்பனகைக்கு. 2 பேரை யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலான்ற நிலையில இருக்கச்சது
கோவம் வந்தபடியாலே இவெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் சீத்தை இருக்கிறபடியால் தான் முதல்ல சீத்தையை கொள்ளுவோன்னு சீத்தையிட்ட அடிக்க வந்தா. அப்ப உடனே கஞ்சாடை காட்ட நல்லா பாத்துங்க, கஞ்சாடை காட்ட அந்த கஞ்சாடை காட்ட உடனே அந்த சூர்பனகுடைய மூக்க அறுத்தாச்சு, காது மூக்க அறுத்தாச்சு. ஏறு லட்சுமணன் தான் பண்ணினான். கொல்ல அரக்கிய மூக்கு எரிந்திட்ட போறனால் சொல்லும் பொய்யானால்னு நாச்சியார் திருமணி தெரிவிக்கிறார் ஆண்டாள். அடுத்தாச்சு. இது அப்படியே போய் என்ன பண்ணா கரதூஷணாள்கிட்ட சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கரதூஷணாள் வந்துட்டார். அதற்கு வேண்டிய ராவணன்ட்ட போய் சொல்லி சீத்தையுடைய அழகெல்லாம் சொல்லி 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 என்ன பண்ணா அந்த சீத்தையுடைய அழகு மேல இவனை காமுக வைத்து கொண்டு அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ராவணனோடய இருந்திருக்கா சூர்பனக இருந்து கொண்டு அவன்கிட்ட என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி அவனை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணியாச்சு. ராவணனை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியா சீத்தையை அபகரிச்சுட்டு வந்துடு. ஏன்னா பழி வாங்கினமோனோ இன்னைக்கு நிறைய நீங்க தூர்தர்ஷன்ல பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது அன்னைக்கே நடந்திருக்கு. இன்னைக்குன்னு புதுசா சொல்லல. பழி வாங்குற ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுது, பழி வாங்கக்கூடிய குணம் இருந்தாலே ராட்சச குணம்னு பேரு. ஏன்னா சூர்பனக ராட்சச தின எப்ப ராட்சச குணம் இருந்ததோ பழி வாங்கி ஆகணும்னு ஒரு தன்மை வந்துருத்தோனோ, அதனால பழி வாங்கணும். பழி வாங்கணுன்றதுக்காக நேரம் அங்க போனா ராவணன்ட்ட எல்லாத்தையும் சொன்ன உடனே ராவனுக்கு எப்போ சீத்தை ஞாபகம் வந்து விட்டு உடனே சீத்தையை எப்படியா அபகரிக்கணும்னு மாரீச்சன்ட்ட போய் என்ன பண்றான், ஆணை எடுக்கிறான். பிரார்த்திக்கல, ஏ மாரீச்சா இந்த மாதிரி நீ மாயமானா போய் அங்க நீ போயிட்டு இருக்கச்சு நான் சீத்தை அபகரிச்சுட்டு வந்துடுறேன். மாரீச்சா அப்ப உபதேசம் பண்றான். என்ன பண்ணுன, ராவணா இந்த தவறை இழைக்காதே, நீ இந்த மாதிரிலாம் தவறிச்ச ஞாபகமே இல்லை. ஏன்னா இப்ப நான் முதல்லயே அடிபட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே. அப்ப வெறும் ராமனா இருந்தான், இப்ப சீதாராமனா இருக்கான், இன்னும் வைபவம் அதிகம். அதனால நீ தவறு இழக்காத. எத்தனையோ உபதேசம் பண்ணான். ராவணனுக்கு யாரெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, மண்டோதரியும் உபதேசம் பண்ணிருக்கா. அதே போல கும்பகர்ணும் உபதேசம் பண்ணிருக்கான், விபீஷனும் உபதேசம் பண்ணிருக்கான். ஆனா செவடங்காதல் ஊத சங்கு போல எதையுமே கேட்கல. ஏன்னா என்னைக்குமே ஒரு கெட்ட ஒரு நிலம் வந்துட்டு வச்சுக்கேன், அந்த நிலம் வந்தாலே யார் என்ன பேசினாலும் அதை எடுத்துக்க மாட்டான். அதெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா உடனே எத்தனை பேசினாலும் எடுத்துக்கல. நீ போறியா இல்லைன்னா நீ பிராணம் போயிடுன்னா, உன் கையால பிராணம் போறதுக்கு எனக்கு ராமன் கையால பிராணம் போனா தரவலன்னு சொல்லிட்டு மாயமானா போனார். மாயமானா நேரம் எங்க சித்திரகூடத்துக்கு தான் போயிருக்கா. அந்த சித்திரகூடத்துக்கு மாயமானா போயிருக்கான். போன உடனே சீதை என்ன பண்ண ஆசைப்பட்டா அந்த மாயமான. இதெல்லாம் சம்பிரதாயத்துடைய ஆச்சரியமான அர்த்தங்கள். ஏன்னா பகவானை தவிர மற்றொன்று ஆசைப்பட்டாலே அது என்ன ஆகும்னா அனன்ய போக்கியத்துக்கு அது பங்கு. போக்கியம் யாருன்னா பகவான் தான், அதை தவிர மொத்தம். அதனால்தான் விகித விஷய நிவித்தம் தன்னேற்றம் தெரிவிக்கிறார் ஸ்ரீவச்சன பூஷணத்தை சுவாமி பிள்ளலோகாச்சாரியர். சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அதுவே நமக்கு ஒரு போக்கியத்தை கொடுக்கறதுனா அது பிரபன்னனுக்கு தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ரீவச்சனம் தெரிவிக்கிறார். அது எப்படின்றது பின்னாடி அது வேற மாதிரி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோ. எதுக்கும் சொல்ல வந்தேன்னா அப்ப இந்த நிலையில் இருக்க செய்தே பகவானை தவிர மட்டும் ஆசைப்படலாமா? கூடாது இல்லையா? பிராட்டி பண்ணியிருக்காரு. இப்ப பிராட்டிக்கு தெரியாதான்னா அந்த அபச்சாரத்தை யாரை கொண்டு நிரூபிக்கணும்? யாரை கொண்டு நிரூபிக்கணும்? சாமானிய மக்களை கொண்டு நிரூபி. சுவாமி அவருக்கு ஏற்கனவே அவச்சாரப்பட்டிருக்காரு, இதுல வரை இது இன்னொரு அவச்சாரமா? அதான் ஒண்ணும் கிடையாது. பிராட்டி தான் பகவானை தவிர மற்றொன்று ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட பிராட்டியே பகவானை தவிர இன்னொன்னு ஆசைப்பட்டால் அவளுக்கு எந்த கதின்னு சொல்லணுமோனோ அதை தெரிவிப்பதற்கு தான் இந்த நாடகமே. அம்மானை விட்டு பெண்மானை ஆசைப்பட்டால், அம்மான் பகவான், பெண்மான் இந்த மாரிசன் பொன்மானாக வந்தானோ அந்த பொன்மான் ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டவனே எத்தனையோ பிடிக்க போனா ஆனா ஒன்னும் கிடைக்கல. உடனே லக்ஷ்மணன் சொல்றான், ராமா அது சரி கிடையாது, அது மான் வர்க்கமே கிடையாது. ஏனென்றால் மற்ற மானுங்கள்லாம் அது கிட்டக்க அப்படி மோந்து பார்த்துட்டு உடனே பயந்துன்னு ஓடுறது. அப்பன்னா அது மான் வர்க்கமே கிடையாது, ஏதோ ஒரு ராட்சசன் தான் அந்த மாதிரி மானாக வந்திருக்கான், அதனால அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னான். இருந்தாலும் சீதை கேட்டாலேன்ற ஒரு காரணத்துக்காக ராமன் எப்படியாவது
எப்படியா முயற்சி பண்ணி அதை சீத்தைக்கு பிடிச்சு கொடுக்கணுன்றதுக்கு கிட்டக்கு போறான். அது போக்கு காட்டி ஓடிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் ஓடினா தானே ராவணனால அபகரிக்கப்பட முடியும் அப்படின்றதுக்காக போக்கு ஓடிட்டே இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணா ராமன் லக்ஷ்மணனை காவலாக வைத்து விட்டு, லக்ஷ்மணா நீ பாத்துக்கோ, இந்த பொட்டிகளை சீத்தை இருக்கா, நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயாச்சு. கிளம்பி போன உடனே அங்க ஓஹோன்னு பண்ண ரொம்ப தூரம் போக்கு காட்டி இனி அது கிடைக்காதுன்னு அதை அம்பை விட்டு அதை மரணமடைய செய்ய வைத்தான் ராமன். உடனே அது மரணம் அடையும் போது என்ன பண்ணித்தன அந்த மாரீச்சனைங்கிற மாயமா லக்ஷ்மணா என்கிற ஒரு சப்தத்தை சொல்லி அது என்ன பண்ணிட்டு பிராணனை விட்டுடுத்து. லக்ஷ்மணா என்கிற சப்தத்தை சொல்லி பிராணனை விட்டுடுத்து. அந்த லக்ஷ்மணா என்கிற சப்தம் நேர சீதையுடைய காதி கட்டியது. எட்டின உடனே ஓ லக்ஷ்மணா, உன்னுடைய அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு, நீ உடனே போன்னு சொல்ல. லக்ஷ்மணன் எத்தனையோ உபதேசம் பண்ணினான். ஆனா எத்தனை உபதேசம் பண்ணாலும் பிராட்டி எடுத்துக்கல. இல்ல நீ போய்த்தான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தினாள். அந்த நிர்பந்தத்துக்காக லக்ஷ்மணன் அங்கிருந்து கிளம்பி போக, மேற்கொண்டு அங்க கிளம்பி போன உடனே இதுதான் சரியான ஒரு சன்னி நிலை நேரம்னு எதிர்பார்த்து கொண்டு ராவணன் கபட சந்நியாசியாக வேஷமிட்டு கொண்டு பிக்ஷம் எடுக்க வந்தான். இங்க சீதை இடத்துல கபட சந்நியாசியாக வேஷமிட்டு கொண்டு பிக்ஷை எடுக்க வந்தான். அந்த பிக்ஷை எடுக்கும் போது அவள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து பிக்ஷையை போடா. ஏன்னா பிராமணன் வந்திருக்கான், அது சன்னியாசியான பிராமணன், அதனால பிக்ஷை இடணுமேன்றதுக்காக பிக்ஷை எடுக்கிறதுக்காக வந்திருந்தார். இல்லைன்னா நீ வெளியில வந்து போடுன்னு சொன்னான். லக்ஷ்மணன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், நீ வெளியில வர வேண்டாம், எதுவா இருந்தாலும் உள்ளிக்குள்ள இருந்து கொண்டே நீ சமாதானம் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். இருந்தாலும் லக்ஷ்மணனை வார்த்தையை மீறி வெளில வந்தா. ஏன்னா ராவணன் நிர்பந்தப்படுத்தினான், அந்த நிர்பந்தத்தாலே வெளில வந்தா. அதனால்தான் பாகவத்தாளுடைய வார்த்தையை கேட்கணும், பகவானுடைய வார்த்தையை கேட்கணும், பகவானுடைய தவிர மற்றொன்னு ஆசைப்படப்படாது. இது என்னன்னா புரியறதுக்காக சொல்றேன். நிறைய இடத்துல நிறைய திவிதேசங்கள் இருக்கு. யாத்திரை போயிருப்பா, இப்ப யாத்திரைக்கு சித்தமா இருப்பா. அப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ஒரு மூலச்செலவு பண்ணி என்ன பண்ணனா, அங்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம இங்க போலாம் அப்படின்னு என்னது சுற்றுலா ஏதோ ஒன்றுக்கு போகிறது போராடணும். இதெல்லாம் என்னன்னா அந்த மூலச்செலவு பண்ணி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னா அதோட பக்க விளைவுகள் நிச்சயமா வரும். அப்ப அது எல்லாருக்குமே வருமா சுவாமின்னா, இதுல யாருக்கு விருப்பம் இருந்து கிளம்பி விட்டால் அவளுக்கு தான் வரும், எல்லாருக்குமே எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. அப்ப அவெல்லாம் நல்லது பண்ணிட்டாருன்னு அர்த்தமானா, அவ நல்லது பண்ணல, அவ கர்மத்துக்கு தகுந்தவர் இன்னும் எத்தனையோ ஜன்மாக்கள் அவளுக்கு இருக்கு. இந்த ஜன்மாலேயே உனக்கு ஐஷன் போகிறன்ற ஒரு தீர்மானம் என்கிற நிலை இருக்கும்போது அந்த அந்த நிலைக்கு தகுந்தாற் போல இல்லாமல் என்ன பண்ணினேன்னா அதை மாறி மாறி நடக்கிறியனோ, அதுதான் பகவானுக்கு வருத்தமா இருக்கும். ஓ இத்தனை தூரம் காட்டி கொடுத்துருக்கனே, இத்தனை சலுகை கொடுத்துருக்கனே, இவன் இப்போ இந்த மாதிரி போயின்னு இருக்கானு தெரிவிக்கிறார் இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டவனே அந்த லக்ஷ்மணன் சொன்னவுடைய அந்த இடத்தை தாண்டி பிக்ஷமிட்ட உடனே அப்படியே பூமியோடு பிளந்து எடுத்துன்னு போயிட்டான் சீதையை தொடவே இல்லை ராமன். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், ராமன் சீதையை தொட்டான்னா தொடவே இல்லை. எங்கேயுமே தொற்றுக்கான்னு நிறைய நாடகத்திலாம் பாக்குறமே சுவாமின்னா, நாடகத்துல பார்க்கலாம், வால்மீகி சொல்லியிருக்காருன்னா பாருங்க. வால்மீகி ராமாயணம் தான் ஆதி காவியம். எப்பவுமே நமக்கு சில சில விஷயங்கள்லாம் நம்ம ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல இன்னைக்கு புதுசா யாரோ ஒருத்தர் எழுதுறதை விஜயித்து கொண்டு, ஏன்னா எனக்கு புரியும்படியா இருக்கு சுவாமி இந்த கிரந்தங்கள்லாம். வால்மீகி எல்லாம் எழுதியிருக்காரு, இன்னும் புரியும்படியா இல்லை. அதுக்கு வியாக்கியானம் என்னன்னோ யாரோ பண்ணியிருக்கா, அதுவும் புரியும்படியா இல்லை. இப்ப நமக்கு புரியும்படியா அண்ணா அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவா கூட சொல்லலையே, அவால கூட அந்த மாதிரி ஞானம் இல்லை போட்டுக்குன்னு தோணுமோனோ, தவறான கருத்து. அன்னைக்கு இருந்த அந்த பாட புத்தகம் அன்னைக்கு அந்த மாதிரி, அதற்கு மேல அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியோர்கள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதை நம்ம வாசிச்சு நம்ம பண்ணி கொள்ள வேண்டுமே தவிர, ஓ என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணா மாத்திக்கலாம். வால்மீகி என்ன சொன்னாரு அது சத்தியம். அதை விட்டுட்டு நான் மாத்தி எழுதினதுக்காக அது உண்மையாக போறதுன்னு கிடையாது. அப்ப என்ன, இரண்டாவது, எந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணுடைய திருமேனியை தொட்டால்
உடனே ராவணன் பஸ்மம் ஆயிடுவான். இது அவனுக்கு சாபம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கிட்டத்தட்ட 9 மாச காலங்கள், 10 மாசம் இருந்தாங்க சீதை. பலாத்காரம் பண்ணி இருக்கலாமோன்னு சீத்தையே. ஏன் சுவாமி பண்ணல? பண்ணலையே. பண்ணினா இவன் சுக்குநூறா போயிடுவான் ராவணன். இல்லன்னு ராவணனுக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன? நன்னாவே தெரியுமே. அந்த சாபம் அவனுக்கு இருக்கு. அப்படி இதெல்லாம் தெரியாம எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கிறதுக்கு எழுதிடுறது. அந்த மாதிரி எழுதவே கூடாது. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், பூர்வாசருடைய வியாக்கியானம் என்ன இருக்கோ அதை அனுசரிச்சுதான் சொல்லணும். எனக்கு வேற எதுவுமே தெரியாது, சொல்லவும் தெரியாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல இந்த இடத்துல ராவணன் பூமியோடு எடுக்கிறான். பூமியோடு எடுத்து அப்படியே அந்த ஸ்ரீதேவி நாச்சியராக இருக்கிற சீதா பிராட்டி எடுத்து அப்படியே தேர்ல உட்கார வச்சுட்டான். அந்த தேர் போயின்னு இருக்கச்சு அப்ப சத்தம் போடுறா, ஓ இது மாதிரி லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தையை விட்டு விரிட்டனே லக்ஷ்மணன் நான் தான் அபச்சாரப்பட்டனேன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கச்சே அப்ப இவ சத்தம் போடுறத பார்த்துறா ஜட்டாயு. அதுதான் அந்த இடத்துல பேரு, அந்த இடத்துக்கு தான் பேரு என்ன, தாக்கேத்துன்னு பேரு. அந்த தாக்கேத்துன்னு நாசிக் பஞ்சவடிக்கு பக்கத்துல போறவரு. அங்க ஜட்டாயு பாக்குறாரு. ஓ ஜட்டாயு தான். ஜட்டாயு யாரு தெரியுமா? தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இன்னும் கேட்டா ராமனே தெரிவிக்கிறான், இந்த ஜட்டாயு தான் எனக்கு பெரியப்பா அப்படின்றார். தகப்பனாவுடைய நிழல்ல இல்லாம போயிட்டேன், இந்த பெரியப்பாவுடைய நிழல்லையாவது இருக்கணுன்றதுக்காக வந்தேன். லக்ஷ்மணா என்னுடைய துர்தசை பாரு, நெருப்பு கூட என்ன வாட்டி எடுக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். நெருப்பையே சுட்டுடும் போட்டிருக்கு என்னுடைய வினை அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏற்கனவே சுட்டுதான் இருக்கு, ஆனா அந்த நெருப்பையே சுடுற அளவுக்கு என்னுடைய வினை இருக்கான். அந்த அளவுக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க ஜட்டாயு. அப்ப ஜட்டாயு பாக்குறாரு, இதை கேட்கிறாரு. சீதா அடி அடித்து கொண்டிருக்கக்கூடிய அதுல ஜட்டாயு கேட்கிறாரு. கேட்ட உடனே, ஓ அவனுடைய தர்மபத்தினி சீதா பிராட்டி நாம தானே ரட்சிக்கணும்னு உடனே என்ன பண்ணார்? வயசாயிடுத்து. எத்தனை வயசு தெரியுமா? கழுகரசன். இத்தனை வயசாயிடுத்துன்றதுக்காக என்ன பண்ணார்? நேரா அவனுடைய சண்டைக்கு போறார். சண்டைக்கு போனா அந்த சண்டையோட இவருக்கு பொய் சொல்லி பழக்கமே இல்லை. நிறைய பெருத்த யுத்தம். அந்த யுத்தத்தால ராவணனால ஜெயிக்கவே முடியல. ராவணன் பரம சிவபக்தன். சிவபக்தனா இருக்க நிறைய வரங்களை வாழ்ந்துருக்கான் சிவபெருமான்கிட்ட. அது மட்டும் இல்லை, அந்த சிவபெருமான் என்ன பண்ணார்? உனக்கு ஆபத்து காலத்துல இனிமேல் உன்னால் ரட்சித்துக் கொள்ள முடியலே என்கிற நிலை ஏற்பட்டால் அப்ப ஒரு வாள் கொடுத்திருக்கார், ஒரு கத்தி, பெரிய வாள், சந்திரகாசம்னு பேரு. இந்த வாளை கொண்டு உன்னை நீ காப்பாற்றிக் கொள் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த சண்டை போடும்போது ஜட்டாயோட ராவணனாலேயே முடியாத ஒரு தருணம் வந்துடுத்து. நாம என்ன நினைக்கிறோம், ராவணன் பெருத்த ராட்சசன், நிறைய பெரிய வீரன்னா, வாலிட்ட தோத்துருக்கா ராவணன். வாலிட்ட இது எங்க சொல்றான்? அங்கதான் சொல்றான் இந்த வார்த்தைய. இந்த வார்த்தைய, நீ யார் ராவணன் எனக்கு, ராவணா நீ யாருன்னு எனக்கு தெரியும், அதனால நீனும் பெரிய வீல்லாதி வீரன் நினைச்சுட்டு இருக்க, கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்க செய்த இப்ப அவ்வளவு தூரம் சண்டை போடும்போது அவர் கேட்கிறார், உன்னுடைய பிராணம் எங்க இருக்குன்னு கேட்கிறார். இவருடைய பிராணம் சிறகுல தான் இருக்கு. இவருக்கு பொய் சொல்லியே பழக்கம் கிடையாது. சிறகுல இருக்குன்னு சொன்னபடியாலே சந்திரகாசம் என்கிற வாள் என்னைக்குமே ஒரு வரம் கொடுக்குறோம்னா, ஒரு தேவதைகள், அந்த தேவதைகள்ல துர்தேவதைகளும் வரம் கொடுத்துரும். ஆனா அந்த வரத்துக்கு தகுந்தாப்பல ரட்சிக்க வேண்டியது பகவான் தான். எங்க பார்த்தாலும் பிரம்மா அடிக்கடி வரம் கொடுத்துருவார். இரண்யகசிபு வரம் கொடுத்தார், இரண்யாட்சி வரம் கொடுத்தார். ரட்சித்தது யாரு? பகவான் தான். அதே போல ராவணனுக்கு ரட்சித்து கொடுத்தது என்னன்னா, ராவணன் நல்லவன். சில பேர் இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். பிராமணன் சுவாமி ரொம்ப நல்லவன், அவருக்கு பிரம்மத்தி தோஷம் வந்துட்டு ராவணன் பண்ணபடியால, அதனால தான் அவர் லிங்க பூஜை பண்ணார். இதெல்லாம் எங்க இருக்கு? எங்க சுவாமி இருக்கு? வால்மீகி ராமாயணத்தை இதெல்லாம் இருக்கா? நான் கூட நாளைக்கு ஒண்ணு எழுதுவேன், நான் தான் ராமனுக்கு உதவி பண்ண நான் எழுதிக்கிறேன். இது உண்மையா பொய்யான்னா? இருக்கலாம் சுவாமி, நீங்க பார்த்தேல, பார்க்கல இல்லையோ? என்ன வேணா என்னுடைய வாய்க்கு வந்தா பாரு, என்னுடைய நிலைக்கு வந்தா போல எழுதிண்டே இருக்கலாம். ஆதி காவியம் சொல்லி இருக்கான்னு பார்க்கணும். ஆதி காவியம் சொல்லலையா?
அதற்குமே இதனால்தான் நம்முடைய ஆழ்வாருடைய பாசுரங்களே 4000 திவ்ய பிறந்த பாசுரங்களே வேதத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கா, வேதம் தமிழ் செய்த மாறனான்னு பாக்குறா. வேதத்தோடு ஒத்து போனாதான் ஒத்துப்பால தவிர, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அப்படி யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. நம்முடைய சம்பிரதாயத்துல 4000 தீபத்தை ஏத்துட்டு இருக்கோமோனு. ஏன் அதே போல சைவத்துல அவர்கள் தேவாரம் திருவாசம் என்னென்னோ இருக்கு. அவருக்கு நிறைய பாசுரங்கள் 16,000 பாசுரங்கள் இருக்கு. நமக்கு 4000 தான். அவருக்கு நிறைய இருக்கு. ஏன் அதெல்லாம் ஏத்துக்கல? இன்னைக்கும் ஒரு திவ்ய தேசத்துல அவ சேவிக்கிறதுக்கு சமப்பட்டு இருக்கா. ஏன் சமப்படுறா? என்ன காரணம்? சாஸ்திர சம்மதம் கிடையாது. எதுவா இருந்தாலும் சாஸ்திரம் ஒத்துக்கொண்டால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர, வேதம் தமிழ் செய்த மாறன், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் தமிழ். அதனாலதான் அதை எடுத்துட்டு இருக்கால தவிர, வேதத்துக்கு எதிர்த்தாட்டாக இது இருந்தாலும் அது ஏன் வேதத்துக்கு எதிர்த்தாட்டால அந்த பகவானே இருந்தாலும் அந்த பகவானை ஏற்றுக்கொள்வது கிடையாது. கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்கவாறும் கலந்த சிறரை உள்ளம் வேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அதுதான் பிரதானம் இல்லையா? அப்ப அந்த சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதன் பிரகாரம் இருக்கணும். இப்ப வால்மீகிரா இதை சொல்லியாச்சுன்னா அவரு வால்மீகி என்னது பஞ்சமோ பாயம் பஞ்சவேதம் அப்படிங்கிறச்சு அதை அப்படியே எடுத்துக்கணும். அதுல இல்லையே, அதுல இல்லைன்னா இல்லையேதான் அர்த்தம். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அதனால என்ன ஆபத்து வந்துடுத்து, தன்னுடைய பிராணனே போகக்கூடிய ஆபத்து வந்தபடியா சந்திரகாசம் என்கிற வாளாலே சிறக வெட்டிட்டான். வெட்டுடனே அப்படியே கீழ் விழுந்துடுத்து ஜட்டாயு. ஜட்டாயு கீழே விழுந்த உடனே இது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, கிளம்பி போயிட்டான். தேர் எடுத்துன்னு போயிட்டு இருக்காரு அவரு ராவணன். போயிட்டு இருக்க செய்து இவர் அங்கிருந்து நேர ராமன் தேடிண்டே வரான். மரமே கல்லாய கண்டே கல்லாயா அப்படின்னு 2 பேரும் வந்தா. வந்து பேரும் ஒருத்தரும் தேடி தேடி வரைச்சு. அப்ப ஜட்டாயும் குத்துயிரும் குயிலுருமாக கீழே படந்து கிடக்கிறார் ரத்த வெள்ளத்தோடு. பறந்து கீழே கிடந்து கிடக்கச்சு. அப்ப ஜட்டாய் அப்படியே எடுத்து மடியில வச்சுட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உடனே அவர் உடனே சொல்லணுமோனோ, இந்த மாதிரி ராவணனாலே சீதா பிராட்டி தூக்கி கொண்டு போனால் இந்த வார்த்தை சொல்லணுமோனோ. இந்த வார்த்தை முதல்ல சொல்லல. முதல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆயுஷ்மன் ராமா, ராமா நீ தீர்காயுஷோடு இருக்கணும். மங்களாசாசனம் முதல்ல வார்த்தை பண்ணது மங்களாசாசனம். உயிர் போயின்னு இருக்கு, பிராணம் போயின்னு இருக்கு. பிராணம் போயின்னு இருக்கக்கூடிய சமயத்துல கூட அந்த ராமனுடைய திருமேனியை சேவிச்ச ஒண்ணு ஆயுஷ்மன்னு, யாம் ஔஷதி இது ஆயுஷ்மன்னு. இந்த லோகம் இருக்கிற வரைக்கும் நீ ஆயுஷா இருந்துட்டு இருக்கணும், நீ ஆயுஷோட இருக்கணும். என்ன சுவாமின்னா அந்த திருமேனியை சேவிச்ச உடனே மங்களாசாசனம் பண்ணணும்னு தோன்றது. மங்களாசாசனம் பண்ணிட்டு அதற்கு மேற்கொண்டு அங்க என்னென்ன பண்ணு இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றார். சொன்ன உடனே சரி இப்ப இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணணும். சம்ஸ்காரம் பண்ணணும். ஏன்னா ஜட்டாயுங்கிறது ஒரு பட்சி. நம்முடைய நிலையில மனுஷனுக்கே நம்ம சம்ஸ்காரம் பண்றது இல்லை. பண்றோமான்னா அநேகமா நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ திருநாட்டை அலங்கரித்து விட்டால்னால் அவளுக்கும் ஒரு தனி சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு. அந்த சம்ஸ்காரத்துக்கு பேரு ஸ்ரீசூர்ண பரிபாலனன்னு பேரு. கொஞ்சம் நல்லா இதை கேட்டு போது ஸ்ரீசூர்ண பரிபாலனன்னு பேரு. சூர்ண பரிபாலனம், சூர்ணத்தை வைத்து கொண்டு மேற்கொண்டு அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோ, அதை பண்றா. இப்ப அத போல ஸ்ரீசூர்ண பரிபால சம்ஸ்காரம் அங்க இருக்கான்னா அப்படி இல்லை. ராமனே பண்றான் அந்த சம்ஸ்காரம். தனக்கு தகப்பனா ஸ்தானம்னு சுவாத்தமான பெரியப்பா ஸ்தானம் யாரு? ஜட்டாயு மகராஜா பெரியப்பா ஸ்தானம். அவருக்கு என்ன தெரியுமா பேரு சம்பிரதாயத்துல? பெரிய உடையார். என்னன்னா புரிஞ்சுக்கணும், அவருக்கு பேரே பெரிய உடையார்னு பேரு. அந்த பெரிய உடையாருங்க பேரோடு இருக்கக்கூடிய அடிக்கடி இந்த ஜட்டாயுனா எழுதவே மாட்டார். திருவடி மதித்த ஐஸ்வர்யமிரேன்வா. திருவடின்னு அனுமான்னு பேரு. அனுமானுக்கு சிறிய திருவடிலாம் கிடையாது, பெரிய திருவடின்னு சொல்லுவா.
அதே அனுமான் சிறிய திருவடி, நிறைய பேர் நிறைய அந்த மாதிரி எழுதிட்டு இருக்கா, சிறிய திருவடின்னு. அந்த மாதிரி கிடையாது. திருவடி அனுமான், பெரிய திருவடி கருத்வான். அதே போல இங்க பெரிய உடையார், பெரிய உடையார் பேரு. அந்த பெரிய உடையார் என்ன, அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணணுமோனோ, அவருக்கு சம்ஸ்காரம் என்னமா பண்றது? உடனே லக்ஷ்மணன் கூட கூட்டிண்டான். கூட கூட்டிண்டு என்னென்ன பண்ணணுமா, சாஸ்திரோக்தமா என்ன பண்ணணுமா சுவாமி, அது மனித உடம்பே கிடையாது சுவாமி, மனித உடம்பே கிடையாதுன்னா. ஆனா பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட சரீரம் தான் அதுவும். மனுஷனுக்கும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட சரீரம் தான், பக்ஷியும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்ட சரீரம் தான். அதனால அதுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் அந்திம கிரியைன்னு பேரு. இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, தன்னுடைய தகப்பனாருக்கு பண்ணல, ராமன் பண்ணான்னா பண்ணவே இல்லை, தகப்பனாருக்கு பண்ணல. ஆனா இவருக்கு பூர்த்தியா பண்ணியிருக்கான். யாருக்கு? இந்த சம்ஸ்காரம் யாருக்கு? ஜட்டாயுக்கு பண்ணினான். பண்ணினதுக்கு அப்புறம் அதற்கு மேற்கொண்டு அங்கிருந்து மேற்கொண்டு கிளம்பி போயாச்சு. அந்த சம்ஸ்காரம் பண்ணின இடம் திருப்புள்ளம் பூதங்குடின்னு தெரிவிக்கிறார். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், திருப்புள்ளம் பூதங்குடியில அப்ப இது நடந்தது சித்திரக்கூடத்துல, அங்கிருந்து இங்க வந்தாச்சுன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே சுவாமி. அது வடக்கே, இது தெற்கே. எவ்வளவு தூரம் இருக்கு? 1000 கிலோமீட்டருக்கு மேல டிஸ்டன்ஸ் இருக்கு, தூரம் இருக்கு. அப்படி இருக்கச்சது அது மட்டும் இல்ல, திருப்புக்குழி வேற சொல்றார். திருப்புக்குழி வேற சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் ஒண்ணு சொன்னேன், என்னன்னா 9 நரசிம்மர்னு சொன்னேன். இதெல்லாம் என்ன கணக்கு சுவாமின்னா, ஒண்ணுமில்லை, அந்தந்த ரிஷிகள் ஆசைப்படுகிறார்கள். அந்தந்த ரிஷிகள் ஆசைப்படுகிறது தகுந்தா போல பகவான் அவளுக்கெல்லாம் சேவை சாய்க்கின்னு இருக்கான். சேவை சாய்க்கிறபடியாலே அந்த சேவைக்கு தகுந்தாற் போல அங்க இருந்து கொண்டு அந்த சம்ஸ்காரத்தை பண்ணுகிறான். இதுதான் அதுக்கு சமாதானம். சமாதானம்னா இட்டு கட்டுறான்னு அர்த்தம் இல்லை, இது உண்மையா நடந்தது. என்ன நடந்ததுன்னு சொல்றேன் உங்களுக்கு. இங்க திருப்புள்ளம்பூத, நமக்கு திருப்புக்குழி பத்தி இப்ப நமக்கு விசார வேண்டாம். திருப்புள்ளம்பூதங்குடியில என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப சம்ஸ்காரம் பண்ணணும்னாலே என்னைக்குமே மனைவி இல்லாமல் சம்ஸ்காரம் பண்ண முடியாது. மனைவி இல்லாம சம்ஸ்காரம் பண்ண பண்ணுவேன். சரி சுவாமி, கல்யாணமே ஆகல, பிரம்மச்சாரி, பண்ணிதாகணும், வேற வழி கிடையாது. இல்ல கல்யாணம் ஆயிடுத்து, மனைவி இறந்துட்டா, அப்போ பண்ணிதாகணும். மனைவி இருக்கும் போது மனைவி வைத்து கொண்டுதான் சம்ஸ்காரம் பண்ணி ஆகணும். ஏன்னா புரியத்துக்காக சொல்றேன். ராமன் 11,000 வருஷங்கள் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். சீதை இருந்தது 1000 வருஷங்கள் தான். அப்ப கிட்டத்தட்ட மிச்சம் 10,000 வருஷங்கள் ராமன் இருந்திருக்கா. 1000 வருஷங்கள் தான் சீதை இருந்திருக்கா, கூட இருந்திருக்கா. அதுலயும் சில வருஷங்கள் தான் கூட இருந்தாலும் தவிர சில வருஷங்கள்ல காட்டுக்கு அமிச்சாச்சு. கர்ப்பவதியா இருக்கும்போது காட்டுக்கு அமிச்சாச்சு. காட்டுக்கு அமிச்சோன்னா அதுக்குதான் பிறந்திருக்கா. லவகுச்சர்கள், குச்சலவர்கள்னு சொல்லணும், பிறந்திருக்கா. பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அவர் மூலமா மறுபடியும் சீதையை சேர்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணம் அங்க பரதனுக்கு ஏற்பட, மேற்கொண்டு பரதன் மூலமா அதை சீத்தை வர, மேற்கொண்டு அங்க சரித்திரம் நடந்து சீத்தை பூமி கடியிலேயே போயிட்டான்னு நம்ம சரித்திரம் கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள், பூமிக்கு 1000 வருஷம் சீத்தை இருந்தா, அதுக்கப்புறம் பூமி கடியில போயிட்டா. அதன் பிறகு 10,000 வருஷங்கள் ராமன் இருந்திருக்கான். அப்ப 10,000 வருஷம் ராமன் இருக்கும்போது அப்ப நிறைய யாவிய யஜ்ஞங்கள் ராமன் பண்ணியிருக்காரு. 1 2 இல்ல, நிறைய அங்கங்க ஒவ்வொரு கஷேத்திரத்துக்கு போய் அங்கங்க பண்ணியிருக்கார். அங்கங்க பண்ணும் போதெல்லாம் பத்தினி கூட இருக்கணும். பத்தினி தான் இல்லையே சுவாமி, 1000 வருஷத்துல போயிட்டாரு, அதுக்கப்புறம் 10,000 வருஷம் பண்ணியிருக்காருன்னா, அதனால என்ன பண்ணா, பத்தினி இல்லாம நல்லா வருங்க, யாகம் பண்ணவத்துக்கு யோகியதை உண்டானா கிடையாது. அப்ப பத்திரம் இருக்கணுமோ, சிராத்த கைங்கரியம் பண்ணனால பத்தினி இருக்கணும், தர்ம பத்தினி பக்கத்துல இருக்கணும். தொட்டுக்கிறது, வாத்தியார் சொல்லுவார், தொட்டுக்கிறது தொடையை தொட்டுக்கிறது இல்ல தோலை தொட்டுக்கிறதுன்னு தொட்டுன்னு அவ பண்ணணும். ஏன்னா அவளுடைய அனுமதி இருக்கணும். அதனால்தான் கடைசியில இந்த சன்மானம் கொடுக்க இதம்மமா அப்படின்னு சன்மானம் கொடுக்கச்சு, அவதான் புரோக்ஷணம், கூர்ஜத்தில் எடுத்து புரோக்ஷணம் பண்ணுவா. புரோக்ஷணம் பண்ணினா தான் இவர் அந்த தானம் கொடுத்ததாக அர்த்தம். இல்லைன்னா இவர் எத்தனை தானம் கொடுத்திருந்தாலும் அது கொடுத்ததா அர்த்தம் கிடையாது. அப்ப தர்மபத்தினி கூட இருக்கணுமானோ, இப்போ இத்தனை யாக இயக்கங்களை பண்றாரு, தர்மபத்தினி கூட இருக்காளன்னா
அதனால என்ன பண்ணா, தங்கத்தால ஒரு சிலையை பண்ணி, உருவ பொம்மையை பண்ணி ராமன் யக்னம் பண்ணினானாம். தங்கத்தால ஒரு சீத்தையை பண்ணிட்டார். தங்கத்தால சீத்தையை பண்ணிட்டு அந்த சீத்தையை பக்கத்துல வச்சுட்டு ராமன் எல்லாம் நினைக்கிறான். இப்ப இந்த இடத்துல இப்ப ராமன் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கான். சம்ஸ்காரம் ஏற்கனவே அங்க முடிஞ்சுடுத்து. எங்க தாக்கேத் என்கிற இடத்துல சம்ஸ்காரம் முடிஞ்சிருத்து. கிளம்பி வர்றதுக்கே இதெல்லாம் எப்படி ரிஷிகளுக்கு காட்டக்கூடிய நிலை நின்றுக்கச்சு. இந்த ஜட்டாய்க்கு கைங்கரியம் பண்ணணும் மறுபடியும் தோன்றது. தோன்றச்சு என்ன கைங்கரியம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், பிராட்டி இல்லையே. ஏன்னா அப்ப சீத்தை இல்லையே. சீதை அப்ப இருக்கிறது அசோக வனத்துல தானே இருக்கா, இவளோட இல்லையே. என்ன சீதை காணன்றதுக்காக தானே ஜட்டாயுடைய பிராணமே போயிடுத்து. ரெண்டாவது பாருங்க, சீதைக்காக பிராணனை விட்டதே ஜட்டாயு தான், வேற யாருமே கிடையாது. சீதைக்காக பிராணம் விட்டது ஜட்டாயு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ரீவத்ன விஷயத்த கைங்கரியத்துக்கு 4 பேர் எடுப்பா. அந்த 4 பேர்ல ஜட்டாயும் ஒண்ணு. ஜட்டாயும் ஒண்ணு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப சீதைக்காக பிராணம் விட்டது இவர் தான் இல்லையே சுவாமி. வாரண சைன்யெல்லாம் பிராணம் விட்டுருக்காரு யுத்தத்துல. வானர 70 வெள்ளம் வானர சைன்யங்கள், 70 வெள்ளம் வாரண சைன்யங்களும் பிராணம் அவ அத்தனை பேர் அது கிட்டத்தட்ட பாதி பேருக்கு பிராணம் போயிடுத்து. அதே போல அந்த பக்கம் ராட்சசால் நிறைய பேர் பிராணம் போயிடுத்து. ஆனா அந்த பிராணம் போயிடுத்ததை தவிர அப்புறம் பின்னாடி இந்திரனால் பிரார்த்திக்கப்பட்டு அந்த இந்திரன் அவளுக்கு அமிர்தத்தை கொடுத்து பிராணம் கக்க வைத்துக் கொண்டார். அப்ப அவளை உயிரோட வந்துட்டான். எந்தெந்த வானருக்கெல்லாம் பிராணம் போயிடுத்து அவளும் உயிரோட வந்துட்டா. அதே போல ராட்சசாலையும் பிராணம் எடுக்கணும் தான் நினைச்சுட்டு இருந்தான் ராமன். இந்திரனை வைத்துக் கொண்டு அமிர்தத்தை கொடுத்து எந்தெந்த ராட்சசாலாம் இறந்து போயிட்டாரோ அவளுக்கும் பிராணம் கொடுத்துடலாம், அவளுக்கும் ஆட்சி ஆகட்டுமே அப்படின்னு கேட்டா அந்த உடம்பெல்லாம் கடல்ல தூக்கி போட்டுட்டான். ராவணன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் எடுத்து கடல்ல தூக்கி போட்டுட்டான். ஆனா இந்த உடல்கள், எந்த உடல்கள், இந்த வானரசங்க அதெல்லாம் அப்படி அப்படியே இருந்தது. அதனால அந்த உடலுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்து மேற்கொண்டு இதெல்லாம் பிராணம் வர வச்சிருக்கா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப சீதைக்காக பிராணனை விட்டது யார் ஒருத்தர்னா ஜட்டாயுதான், பெரிய உடையார் தான். அதனால அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக கூட தர்மபத்தினி இல்லை. அங்க பண்ணும்போது தர்மபத்தினி இல்லாம தான் பண்ணினான். இங்க தர்மபத்தினியோடு பண்ணணுமேன்றதுக்காக என்ன பண்ணார், அவனுடைய திருமார்பு இருக்கு பகவானுடைய. இன்னைக்குமே வடிவாயினின் வளமார்பினில் வாழ்கின்ற அங்கையும் பல்லாண்டு. திருமார்புல பிராட்டி இருப்பாள், எப்பவும் இருக்குப்பா. அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கு விரைமார்பாய் நிகழில் புகழா உலகம் ஒன்றுடையாய் என்னையாழ்வான் என்ற மாதிரி என்னையும் அவருடைய பிராட்டி திருமார்பு விட்டு அகலவே மாட்டார். அந்த பிராட்டி திருமார்பு இருக்கிறபடியாலே அவன் பார்த்தார், நம்ம என்ன பண்ணலாம், இப்ப பிராட்டி இல்லையே, எப்படி நம்ம இந்த சம்ஸ்காரம் பண்றது, எங்க திருப்புள்ளம்பூதங்குடியில இந்த சம்ஸ்காரம் பண்ணணும், எப்படி இந்த சம்ஸ்காரம் பண்றதுன்னு பிராட்டி ராமன் நினைக்கிறா. அப்ப சீத்தை கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறச்சே, அப்ப இங்க இருந்து தரணும் பிராட்டி. இந்த பிராட்டி இங்கிருந்து கிளம்பி திருமார்பு கிளம்பி பொற்றாமரையாள்ங்கிற நாச்சாரோடு தோன்றுகிறாள் என்கிறது. அந்த குளத்திலிருந்து, அந்த குளத்திலிருந்து உடனே வரா. பொற்றாமரை குளம் இருக்குங்க. அந்த 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 பிராட்டிக்கு பேரே என்ன பேரு தெரியுமா, பொற்றாமரையாள் நாச்சியார்னு பேரு, ஏமாம்புஷ நாயக்கின்னு பேரு, பொற்றாமரையாள் நாச்சியார்னு பேரு. அங்கிருந்து கிளம்பி வந்து நேரா என்ன பண்றான்னா, ஓ ராமன் இந்த மாதிரி கைங்கரியம் பண்ண போறார், அவரு பக்க துணையா இருக்கணும், பக்க துணையா இருக்கணுன்றதுக்காக நிறைய தலிகை பண்றாராம். ஏன்னா ஒரு சார்த்தம்னு சொன்னா தலிகை பண்ணி ஆகணும்னா சார்த்த தலிகைன்னு தனித்தனியா. சார்த்த தலிகைன்னா எல்லாத்தையும் நம்ம உபயோகப்படுத்த முடியாது. முக்கியமா தோரம்பருப்பு கிடையாது, புளி கிடையாது, மேற்கொண்டு இந்த வெங்காயம்லாம் எதுலையுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, இது கிடையாது, கத்திரிக்காய் கிடையாது, இதெல்லாம் சிலதெல்லாம் கிடையாது. அதனால்தான் இந்த மாலைய பட்சத்துக்குன்னு இதெல்லாம் நிறைய போடுற நிறைய பேர். இன்னென்ன கரியா தான் உபயோகப்படுத்தணும் மாலைய பட்சம். ஏன்னா மாலைய பட்சம்னு சொன்னாலே பித்திருக்களுடைய நாள், அத்தனை பித்திருக்களும் சேரக்கூடிய நாள். ஏன்னா நாம சிரார்த்தம் பண்ணும்போது எல்லா பித்திருக்களும் சேர்த்து பண்றது கிடையாது. அந்த பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த மாலைய பட்சம், இப்ப மாலைய பட்சம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாலைய பட்சத்துலதான். அப்ப அந்த மாலைய பட்சம் அதனால்தான் மாலைய பட்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா தான் மேற்கொண்டு எல்லாமே பகவான் நமக்கு அனுகூலமா பண்ணுவார்.
சுவாமி சிலர்லாம் பண்றதே கிடையாதுன்னு. அது அவரவருடைய வழக்கங்கள். இந்த வழக்கம் இருக்கிறவா பண்ணலாம், வழக்கம் இல்லாதவா பண்ணலைன்னா தப்புன்னு அடியேன் சொல்ல வரல. வழக்கம் இல்லைன்னா விட்டுடலாம் ஒண்ணு. ஆனா அநேகமா பிராமணர் இதை பண்ணித்தான் ஆகணும். அவளுக்கு நிச்சயம் வழக்கம் உண்டு. அடியேன் சொல்றது, பிராமணர் அல்லாதவர்களே சில பேர் வழக்கம் வச்சுட்டு இருப்பாரோ அவர் பண்ணலாம். வழக்கம் இல்லாதவெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். எதுக்கு சொல்ல வந்து இது 2 விதமா வச்சுட்டு இருக்கா. அவ ஆச்சாரன்னு கேட்க வேண்டியது. அவர்களுடைய வாத்தியார் இருக்காரணும், அந்த வாத்தியாரை கேட்டு பண்ணிக்கலாம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்க செய்து இங்க அந்த பிராட்டி வந்து நேரா இவருக்கு கைங்கரியம் பண்றா. என்ன கைங்கரியம்? தலிகை பண்ணி, நன்னா தலிகை பண்ணி 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 அந்த சிரார்த்த கைங்கரியத்துடைய ஆயாசம், அந்த அந்திம சம்ஸ்காரம் பண்ணின ஆயாசம், அந்த ஆயாசத்தால நன்னா சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே அப்படியே சயனிச்சுட்டார். என்னைக்குமே உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு சொல்லி வரணும். உடனே படுத்துட்டார். அதனால்தான் அங்க புஜங்க சயனன்னு பேர். ராமன் நின்ற திருக்கோலம் தான் அநேகமா எல்லா திவ்யதேசமும் பார்க்கலாம். ராமன்னாலே உட்கார்ந்த திருக்கோலம் ரொம்ப குறைச்சலா இருக்கும். உட்கார்ந்த திருக்கோலம் என்பது ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆனா அநேகமா நின்ன திருக்கோலத்துல தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா இங்க சயன திருக்கோலம், சயன திருக்கோலம்னு பார்த்தான்னா 2 திவ்யதேசம் தான் பிரதானமா. 2 திருப்புல்லானி என்கிற ஒரு திவ்யதேசம், தர்பசயனம். அந்த திருப்புல்லானில தர்பசயனத்துல ராமன் எழுதியிருக்கார். இங்கேயும் அதே போல இந்த திருப்புள்ளம்பூதங்குடி, அந்த திருப்புள்ளம்பூதங்குடியில தர்பசயனத்தை எழுதியிருக்கார். அதனால படுத்துட்டார். இது ஒரு சரித்திரம். ஆனா அப்படியே 2-3 சரித்திரத்தை சொல்றேன். இந்தந்த சரித்திரத்தின்படி இங்கெங்க இருக்கான்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆனா 3-4 சரித்திரங்கள் அங்க தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம் என்னன்னா, ராமன் இந்த மாதிரி பண்ணாரோன்னு, இந்த மாதிரி சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. சம்ஸ்காரம் பண்ண உடனே அங்க ஒரு புன்ன மரம் இருக்கு, இப்பவும் இருக்கு. பல வருஷமா அந்த புன்ன மரம் தான். அந்த புன்ன மரத்துக்கு பக்கத்துல அப்படியே படுத்துட்டார். படுத்துட்டு இருக்கச்சு அங்கிருந்து அப்படியே சயனிச்சிட்டார். சயனிச்சுட்டு இருந்துக்கச்சு ஏன்னா ஆயாசம் வந்து இருக்கணும். இந்த மாதிரி நாம நினைக்கிற சுவாமி சிரார்த்த காரியம் பண்ண ஆயாசம்னா நாம நினைக்கிற மாதிரி இல்ல. சிரார்த்த காரியம் என்ன தெரியுமா? முதல் நாள் கார்த்தாலிருந்து சாப்பிடப்படாது, மறுநாள் வந்து சாயங்காலம் தான் சாப்பிடணும். அப்பனா அந்த சீவைஷ்டமா அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவ அனுமதிக்கணும். அதை அனுமதிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க சுவாமி சொல்றாரு, சிரார்த்தம் இவர் தகப்பனாருக்கு பண்றாரா இல்ல இவருக்கே யாராவது பண்ணும்படியான ஒரு தன்மை வந்துருமோன்னு பயமா இருக்கு சுவாமி. அந்த அளவுக்கு ஒரு ஆயாசம் வந்துடுறது இவருக்கு. அந்த ஆலாசம். ஏன்னா முதல் நாள் பூர்த்தியா ஒண்ணுமே சாப்பிடல. நாளைக்கு சார்த்தம் வச்சுக்கோ, இன்னைக்கு சாப்பிடப்படாது. இன்னைக்கு சாப்பிடாம பட்னியா இருக்கணும். நாளைக்கு காலத்துல எல்லா கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்ணி முடிச்சுட்டு அவ பூர்த்தியா சாப்பிடணும். அந்த சீவைஷ்டமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவ அனுமதிச்சதுக்கு அப்புறம் அவ மிச்சம் கொடுக்குற அந்த பிரசாதத்தை இவர் சாப்பிடணும். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? படுத்துடலாமன்னு அந்த மாதிரி படுத்துட்டார் ராமன். படுத்த உடனே அப்பதான் திருமங்கையாழ்வார் அந்த திவ்யதேசத்துக்கு வரார். எழுறார். திருமங்கையாழ்வார் அந்த திவ்யதேச கேள்வி, இந்த திவ்யதேசம் என்ன எனக்கு இந்த திவ்யதேச பெருமாளை பாடலான்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்தா 2 திருக்கைகளோடு படுத்துட்டு இருக்கார் யாரோ ஒருத்தர். கையில சக்கராயுதம் இல்லை, சங்கு சக்கரம் இல்லை, கதை இல்லை, எதுவுமே இல்லை. வில்லியும் காணும். வில்லு கீழே வச்சிருக்கார். இல்லாம அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கார். தூரத்துல இருந்து பார்த்தார் திருவங்கையாவர். பார்த்துட்டு என்ன நினைக்கிறார்? ஓ, யாரோ ஒரு மனுஷன் படுத்துட்டு இருக்கா போல் இருக்கு. மனுஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா. யாரோ ஒரு ஆயாசத்தோடு அந்த மரத்துக்கீழே இது வேட்டையாடி இருப்பார். வேட்டையாடி ஆயாசத்தோடு படுத்துட்டு இருக்கா போல் இருக்கு. அதனால நம்ம வந்து இவ்வாறு ஒண்ணு பாட வேண்டாம், பகவான் நினைச்சுன்னு வந்தேன். இது பகவானா இல்லை. ஏன்னா 2 கைகள் தான் இருக்கு, 4 திருக்கைகள் கிடையாது. திருமங்கையார் கொஞ்சம் நல்லா கேட்டுங்கோ. திருமங்கையாழ்வார் முதல்ல வந்து சேவை சாய்க்கும் போது 2 திருக்கைகள் அந்த ராமனுக்கு. இப்ப 4 திருக்கைகளோடு இருக்கார். அப்ப 2 திருக்கைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கையார் அப்படி பார்த்தார். ஓ, இவர் இல்ல போட்டிருக்கே அப்படின்னு கேட்டு கிளம்பிட்டார். திருமங்கையாழ்வார் கிளம்பின உடனே ராமன் பார்த்தார், என்னது ஆழ்வார் கிளம்பி போயிட்டு இருக்கார், அவர்கிட்ட நம்ம பாட்டு வாங்கலன்னா நாம எங்க இருக்க? ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் இல்லைன்னாலே பகவானே இல்லை. கொஞ்சம் நல்லா அதை புரிஞ்சுக்கணும். எங்கதமா நடந்தது?
திருநின்றவூர் பக்தவத்சல பெருமாள், அந்த பெருமாள் கிட்ட திருமங்கை ஆழ்வார் எழுறார். அந்த பெருமாள் அப்படியே படுத்துன்னு இருக்கா, அப்படி படுத்துல இல்லை, அப்படியே இருக்கார். இருக்கிறத பாட்டு கணிசிக்கவே இல்லை ஆழ்வார் வந்துட்டாருன்னு. சரி, நீ ஏதோ கொஞ்சம் வேலையா இருக்க போட்டிருக்கு, சரி உன்னை நான் பாடலேன்னு கிளம்பிட்டேன். உடனே பக்கத்துல தாயார் இருக்கா, என்னை பெத்த தாயார். அந்த தாயார் தான் தூண்டி விடுறா பக்தவத்சல பெருமாளே. பக்தர்களுக்கு வத்சலன்னு பேரு வச்சுட்டு நீ இப்படி இருந்துட்டு இருக்கியே, ஆழ்வார் வந்தாரு கணிசிக்காம இருந்திருக்கியே, இந்த மாதிரி இருந்திருக்கலாமா? போ, அவர்கிட்ட வந்து போய் முதல்ல பாட்டை வாங்கிட்டு வான்னார். அவர்கிட்ட முதல்ல போய் பாட்டு வாங்கிட்டு வர. அவர் கிளம்பி போயாச்சு. கிளம்பி நேரா கிளம்பி போய் எங்க போயாச்சு? திருவிடவெந்தை. அந்த திருவிடவெந்தை நும்மை, இந்த திருவிடவெந்தை திவிதேசம், அந்த திவிதேசத்தை மங்களாசாசனம் பண்ணிட்டு மேற்கொண்டு திருக்கடல் மல்லை திவிதேச மங்களாசாசனம் பண்றார். அந்த மங்களாசாசனம் பண்ணும் போது அப்ப குறுக்க வரார் யாரு? இந்த திருநின்றவூர் திவிதேசத்தை பெற பக்தவத்சல எம்பெருமான். இவர் அங்க போய் என்ன பாடு என்ன பாடுன்னு சொன்னோடனே அங்க தெரியும் நின்றவூர் நுத்திலத்து தொத்தார் சோழனு திருக்கடல் மல்லை பாசுரத்துல திருநின்றவூர் பாசுரம் வருது. ஏன் சுவாமினா இங்க பாடல, இங்க பகவான் கணிசிக்கவே இல்லை. திருமங்கையாள் வர கிளம்பி போயிட்டார். இதே போல திருவந்தூரும், ஆனா திருவந்தூர்ல பாடி இருக்கார். மேல சொல்ல மேல பார்த்தோம்னா 4 திருவாய்மொழி 9 திருவாய்மொழி திருவந்தூர், 4 திருவாய்மொழி திருவெள்ளியங்குடி, 5 முதல் திருவாய்மொழி திருப்புள்ளம்பூதங்குடி திவதேசம். இது திருமொழியில திருவாய்மொழின்னு சொல்லிட்டு தவறு, திருமொழி. அப்படி இருக்க செய்து இவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரணும். அதே போல இங்க ராமர் என்ன பண்ணாருன்னா, ஓ திருவங்கை ஆழ்வார் கிளம்பி போயிட்டு இருக்காரு, நான் இன்னும் சத்திரியன் நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு போட்டிருக்கு. ஒரு ராஜா, சத்திரிய ராஜா படுத்துட்டு இருக்கார், நம்மையும் அவரை பத்தி பாடணும், பகவான் தான் பாடலாம், வெறும் 2 கைகளோட தான் இருக்கார், பாட வேண்டிய அவசியம் இல்லை. கிளம்பிட்டார். கிட்டு ஓடுறார். ஓடி போய் மொத்தமல்ல நேர கிட்டத்தட்ட அவருக்கு போய் ராமன் இவரால பாடுற மங்களாசம் 108 கணக்கு வராதே. அப்ப என்ன பண்ணார்? பெருமாள் படுக்கையிலிருந்து எழுந்துட்டார். எழுந்துட்டு சங்கு சக்கரன் 4 தோல் தரித்து கொண்டு சேவை சாய்க்கிறார். சேவை சாய்ச்சு அது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணார்னா அவரை கொஞ்சம் தூரம் போனோடனே அவர் மறுபடியும் திருப்ப வச்சுட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி மயக்கம் ஏற்பட வச்சு திருமங்கையாழ திரும்ப வைத்து தான் சங்கு சக்கரத்தோடு 4 திருக்கைகளோடு 10 பாசனத்தை வாங்கிட்டார் இந்த பெருமாள். இப்ப இந்த பெருமாளுக்கு எத்தனை வைபவம் வருமோ! ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டது சாமான்யமாக திவ்ய தேசத்துல மங்களாசாசனம் பண்ணா போல இல்ல. எப்படி திருநின்றவூர் திவ்ய தேசத்துக்கு அந்த பெருமாள் திருக்கடன்மலையில மங்களாசாசனம் பெற்றாரோ அதை போல இல்லாமல் இவர் கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டார். திருமங்கை ஆழ்வார் கொஞ்சம் தூரம் போன உடனே அப்ப இவருக்கு ஞாபகம் வந்து உடனே தன்னுடைய திவ்ய சுக்தியாலே திவ்ய சக்தியாலே அந்த திருமங்கை ஆழ்வாரை மறுபடியும் திரும்ப வைத்து அப்ப இவர் சங்க சக்கரத்தோடு சேவை சாய்க்க, ஓ பெருமாள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவதறியானை அனைத்திலக்கம் உடையான் என்னையாளுடையான் அவனை அறிவது அறியான். இதான் ரொம்ப முக்கியம். அறிவது அறியான். நம்முடைய முயற்சியாலே அவனை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. நம்முடைய முயற்சியாலே அவனை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அதத்தான் ஏன்னா இவர் முயற்சியாளர் முதல்ல பார்த்தாரு. இங்கே சத்திரிய ராஜா போல் இருக்குன்னு நினைச்சுட்டு தரணும். அடுத்து என்ன ஆயிடுத்து? பகவான் பார்த்து ராமர் பார்த்தன, ஓஹோ இவர்கிட்ட நான் பாட்டை வாங்கிக்கிறேன். பாட்டை வாங்கலைன்னா எதுவும் ஒருத்தர் நினைச்சுக்காதுங்க. பாட்டுன்னா இங்க இனிமே பாசுரம். பாசுரத்தை வாங்கி கொள்ளவில்லை என்றால் 108 இவர் வரமாட்டார். 108 வரலன்னா இவருக்கு வைபவம் இல்லையனோ. அதனால அப்படின்னாரு கிடுகன்னு போனார் அறிவதறியானே அனைத்திறமும் உடையானே பாட்டை வாங்கிட்டணும். இதை தெரிகிற இதுதான் இந்த 10 வாசன சரித்திரம். இது ஏன்னா அறிவதறியான். இதை சீத்தையே சொல்றா. சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று அஞ்சினேன் தெரிகிறார். ராமன் கையில இருக்கிற வில்லு எதிர்பார்த்து நான் இருக்கணுமே தவிர நம்முடைய சொல்லை எதிர்பார்த்துக்கிற அப்படின்னா அறிவதறிவான் அனைத்துலகம் உடையான்னா அவனை நம்முடைய முயற்சியால் அறிய முடியுமா? முடியாது. நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ராமன் கையுடைய வில் தான் நமக்கு ரட்சிக்கணுங்கிற நிலை இருக்கணும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் சோபன விமானம்னு பேரு.
சோபனம்னா மங்களம், சோபன விமானம். இந்த விமானத்தை சேவிச்சாலே ஒரு நிறைய மங்களத்தை கொடுக்கும். அந்த விமானத்தை சேவிச்சாலே நிறைய மங்களங்களை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சோபன விமானம். அது மட்டும் இல்ல, ஆச்சரியமான இந்த திருக்கோள் ராமன் சேவை சாய்க்கிறார். என்ன செய்ய சயன திருக்கோலத்துல ராமன் ஆச்சரியமா சேவை சாய்க்கிறார். ராமன் சாமான்யமா லோகத்துல ராமனுடைய திருக்கோலம்னு சொன்னாலே பட்டாபிராமன், கல்யாணராமன், கோதண்ட ராமன், இப்படிதான் சேவை சாய்ப்பார், நின்று சேவை சாய்ப்பார். ஆனா இங்க படுத்து கொண்டிருக்கும் ராமனை சேவிக்கலாமனா இங்க ஒரு இடம் திருப்புல்லானி ஒரு திவ்ய தர்மசயனம் சொன்னோம்னா அந்த இடம் தான். இந்த ராமனுக்கு பேரு வல்வில் ராமன். வல்வில் ராமன், வலிய வில்லை கையில் பிடித்த ராமனின் அற்புதமான சயனம். ராமன் கையில வில் இருந்தா தான் நாம் என்னைக்குமே ராமன் ஒத்துப்போம். ராமன் ஒருத்தர் சொல்லணும்னாலே வில் இருக்கணும் சுவாமி. அதே போல பகவான் பெருமாள்னு சொன்னா அவருக்கு சங்கு சக்கரம் இருக்கணும் சுவாமி. இல்லைன்னு என்ன, திருவேங்குடபடியான் பட்டப்பாடுதான். அவர் சங்கு சக்கரத்தை பிடிக்காத ஒரு நாள் இருந்தபடியாலே சில சைவர்கள் சில வேறாரோ இவர் இவரோ அவரோன்னு ஒரு பெரிய குழப்பம் அப்ப ராமானந்தம் வந்ததுன்னு அப்பனுக்கு சங்காழி அளித்தருளம் பெருமாள்னு பண்ணார். இதுக்கு சொல்ல வந்தேன், அவரவர்கள் தங்கள் தங்கள் அடையாளத்தோடு இருந்தா தான் என்னைக்கும் வாழ்ச்சி. அதை இதுக்கு பகவானுக்கே பொருந்தது பாருங்க. அப்படி இருக்க செய்து அந்தந்த அடையாளத்தோடு இல்லாம இருந்தாலும் அது பெரிய விஷயத்தை தான் கொடுக்கும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப ஒரு தன்னுடைய விதிப்பயணம் வினப்பயணம் பெறணும்னாலே இது எவராலும் மாற்ற முடியாது. நன்னா பார்த்துக்கோ. பட் என்னுடைய விதிப்பயணம் மாற்ற முடியுமா? முடியாது. வினைப்பயனை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எனினும் திருப்புள்ளம்பூதங்குடி பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணா நம்ம வந்த வினை என்ன, அதே போல விதி மடியால் இருந்த இடம் என்ன, இதெல்லாம் நல்லா மாறிடும். நம்முடைய விதியே மாறுன்றார். அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் ஒழிக்கப்படும். நம்முடைய சாமானிய விதி எல்லாம் மாறுமானா மாறாது. ஆனா பகவான் இந்த திருப்புள்ளம்பூதங்குடி ஜீவித்தா, ஏன்னா இதெல்லாம் மாறும். இது யார் தெரிவிக்க, பிள்ளை பெருமாள் இங்க இருந்த திருப்புள்ளம்பூதங்குடிக்கு ஆச்சரியமா பாசனம் 108 திருப்பதி ஆய்வு செவிச்சிருக்கார். பராசர பட்டருடைய சசிஷியர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அவருக்கு ஆச்சரியமான கவி. இந்த தமிழ் நன்னா படிக்கணும்னாலே அவருடைய கவிகளை பார்க்கணும். அஷ்ட பிரபந்தம்னு பண்ணியிருக்கார். 7 விதமான பிரபந்தம் தமிழ் விரகர்கள் நல்லா பார்க்கலாம். ஆச்சரியமான தமிழ். அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 108 திருப்பதி அந்தாதிலே இது திருப்புள்ளம்பூதங்குடிங்கிற ஒரு பாசனம், ஆச்சரியமான பாசனம். அந்த பாசனம் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த திவிதேசம் வந்தா நீங்க விரும்பிய பொருள் உங்களுக்கு கிடைக்குன்ற. இந்த திவிதேசம் வந்தாலே நீங்க விரும்பிய பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ராமன் விரும்பி சம்ஸ்காரம் பண்ணின இடம் இந்த இடம். ராமன் விரும்பி சம்ஸ்காரம், ஏன்னா தன் தகப்பனாருக்கு பண்ணவில்லையே என்கிற குறை தீர பண்ணப்பட்ட இடம் இதுதானே. அதனால நம்முடைய செய்வினை எல்லாம் போயிடும். செய்வினை என்ன அர்த்தம்? எத்தனை பாபங்கள் படிக்க சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா அது அத்தனையும் தெரியும். குழந்தை என்ன சுவாமி கிடைக்கும்? பரமபதம் நன்னாவே கிட்டும் பிள்ளை பெருமாள் இங்க தெரிவிக்கிறது. அப்ப இந்த ஊருக்கு வழி மறுபடியும் சொல்றேன். கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை வழியாக திருவையாறு ஊருக்கு போகக்கூடிய வழியில சுவாமிமலையிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் இது. இக்கோயில், இந்த கோயில் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 2 ஆகமங்கள் உண்டு. வைகானசம், இன்னொன்னு பாஞ்சரார்த்தம்னு. இந்த கோயில் வைகானச ஆகமத்தின்படிதான் எல்லா திருவிழாக்களும் உற்சவங்களும் நித்தியபடி திருவாராதனைகளும் வைகானச ஆகமத்தின் படுகிறது. ஏன்னா ராமாயண காலத்தில் ராமன் ஜட்டாக்கு முக்தி பெற்ற தலம்னு சொல்ற போனோம். அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகன்னு பேரு. திருப்புள்ளம்பூதங்குடி மட்டும் இல்ல, பற்றாமறையாள் அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடிய இங்கு திருப்புள்ளம்பூதங்குடி. இது மட்டும் இல்ல, இதுக்கு பக்கத்துலதான் மண்டங்குடின்னு பேரு. இது புள்ளம்பூதங்குடி தானே, இதுக்கு பக்கத்திலேயே மண்டங்குடிதான் என்னது? மண்டங்குடி என்பர் மாமடியோர் மன்னியசி தொண்டரடி பொடி தொல்நுகரம் பண்டிதனத்தவையில் தன்னரங்கத்தம்மானே பள்ளியுனத்தம்பிரான் உதித்த ஊர். நமக்கு தனியன் சேவிக்கிறோமோனோ இதுக்கு திருப்பணி நிகழ்ச்சிக்கு மண்டங்குடிதான் தொண்டரடிப்படி அவதாரம் பண்ண ஊர். அது 108 கிடையாது. ஆனா
அந்த திவ்யதேசம் இதுக்கு பக்கத்திலே இருக்கு, மண்டபங்குடின்னு. அப்ப திருப்புள்ளம்பூதங்குடி மூலவர் சக்கரவர்த்தி திருமகன்னு பேரு. பாலசயனம் ஜட்டாயுக்கு ஈனக்கிரியை பண்ணினபடியால சிரமம் தீர புன்னமரத்தின் அடியில இங்க சயனித்தின் இருக்கார். அத வழியாதான் கலியன் வர மேற்கொண்டு இதெல்லாம் பண்ணும். அப்ப இது வல்வில் ராமன் திருநாமம். அதே போல மூலவர் திருநாமன் சக்கரவர்த்தி திருமகன். மூலவருக்கு திருநாமன் சக்கரவர்த்தி திருமகன். உற்சவர் பேர் தான் வல்வில் ராமன் பேரு. உற்சவர் பேரு வல்வில் ராமன் பேரு. ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், அதாவது உபய நாச்சிமார், உபய நாச்சிமாரோடு சேவை சாய்க்கிறான். தனிக்கோயில் நாச்சியார் உண்டு. ஏமாம்புஜவல்லி திருநாமம். இங்கு ஆண்டாள் எழுதிருக்கா. இங்க பாருங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க போய் செவிக்கணும். ஆண்டாள் எழுதிருக்கா. ஆண்டாள் எப்படி தெரியுமா இருக்கா? வீட்டிலிருந்து திருக்கோலம் உட்கார்ந்துட்டு இருக்கா. சாமான்யமா ஆண்டாள் எங்க நீங்க சேர்த்து நின்று பரணும். இங்க நீங்க போனா ஆண்டாள் உட்கார்ந்து இருக்கா. அது மட்டும் இத்திருத்தலத்தை பித்ரு சாப விமோசன ஸ்தலம்னு சொல்றா. இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னோம். பித்ரு சாப விமோசன ஸ்தலம் அப்படின்னா, நம்ம யாருக்காவது மறந்துட்டோமோ, ஏதாவது சிரார்த்தம் பண்றதுக்கு மறந்தாச்சோ இல்லையே, பண்ண வேண்டாம்ங்கிற எண்ணத்தோடு ஏதோ ஒரு யாரோ சொன்னா, என்னன்னா சில பேர்லாம் ஒரு ஒரு இது வச்சுட்டு இருக்கா. என்ன வச்சுட்டு இருக்கான்னா, நிறைய பேர் பிரெயின் வாஷ் பண்ணி எதெல்லாம் தப்பு தப்பா பண்ண வைக்கணுமா பண்ணிடுறான். ஏன்னா சில பேர் இந்த கயாவுக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் சாத்தமே பண்ண வேண்டாம்னு ஒரு முடிவு பண்ணிடுறான். இல்ல சுவாமி, அந்த மாதிரி எங்க தெரிஞ்சவாரெல்லாம் சொல்லிட்டு அவர்லாம் ரொம்ப மெத்த படிச்சவர். அவர்லாம் எத்த படிச்சவர்னா என்ன படிச்சிருக்காருன்னு கேட்கணும். சாஸ்திரம் படிச்சிருக்காருன்னு, சாஸ்திரத்தை நீ சொல்லியிருக்கான்னு. கயா சிரார்த்தம் பண்ணியாச்சு, காசிக்கு போய் அங்க சிரார்த்தம் பண்ணியாச்சுன்னா இனிமே பண்ண வேண்டாம், எல்லாம் பண்ணிட்டு தான் அர்த்தம்னு சில பேர்ல விட்டுறா பாருங்க. அவளுக்கெல்லாம் அந்த பரிகார ஸ்தலம் இதுதான். எப்பவும் விட அவரவருடைய வர்ணாசிரம தர்மத்தின்படி அவருடைய இந்த சிரார்த்தத்தை அந்தந்த அவருடைய தகப்பனாருக்கு தாயாருக்கு யார் உண்டோ அவளுக்கு அவசியம் பண்ணியே ஆகணும். பண்ணாம இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட அந்த மாதிரி சாபம் ஏற்பட்டா பித்ரு சாப விமோசனம் ஸ்தலம் இது அப்படின்னு. இந்த கோயில்ல 2 தீர்த்தம் இருக்கு. ஒன்னு ஜட்டாயு தீர்த்தம், இன்னொன்னு சுக்ர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அசியமான தீர்த்தம். 2வது இது இருக்கிறது என்னன்னா, அங்க யோக நரசிம்மர் எழுதிருக்கார். யோக நரசிம்மர் எழுதிருக்கார். இந்த யோக நரசிம்மர்னு இவருக்கு அந்த திவ்யதேசம் ரொம்ப பிரார்த்தனா ஸ்தலம். அது நிறைய உத்தியோகம் வேணும்னா இந்த யோக நரசிம்மரை சேவிச்சா உத்தியோகம் கிடைச்சிருமா. அவர் ரொம்ப பிரார்த்தனையா இருப்பார். யோக நரசிம்மி எல்லாம் அகோபுர மடத்தார் மாதிரி நன்றாக பரிமாறிக்கப்பட்டு வருகிறது. நமக்கு உத்தியோகம் கிடைக்கல வச்சுக்கோங்க. இங்க இன்டர்வியூ போனேன் சுவாமி, ஒன்றும் கிடைக்கல. அங்க இன்டர்வியூ போனேன், ஒன்றும் கிடைக்கல. நான் பாஸ் பண்ணிட்டேன், ஆனாலும் உத்தியோகம் கிடைக்கலன்ற இல்லையா, இந்த பெருமாளை சேவிச்சா வரும், உத்தியோகம் கிடைச்சிருமா. யோக நரசிம்மர் எழுதிருக்கார். அது மட்டும் இல்ல, இங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த சோழ நாட்டின் காவேரி கரல் அமைஞ்சிருக்கணும். திருப்புள்ளம்பூதங்குடி, அந்த திருப்புள்ளம்பூதங்குடி ஆச்சரியமான திவ்ய தேசம். அதே போல திருப்புக்குடி சமரபுங்கவர்னு பேரு, விஜயராகவர்னு பேரு இருக்கிறது. இன்னைக்கு பகவான் தகப்பனாருக்கு பண்ண வேண்டிய காரியம்லாம் பண்ணலையனும். தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி காரியம் பண்ணாருன்னு பண்ணலினோ, அந்த பண்ணாத குறை தீர ராமகாரியத்துக்காக உயிர்விட்ட ஜட்டாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணு மோட்சத்தை அளித்து தன்னுடைய மகிழ்ச்சியாக திருவுள்ளத்தில் ஏற்பட்ட பூரிப்பு இருக்கு இல்லையா, இந்த பூரிப்பு தோன்ற பகவான் அங்க எழுதிருக்காராம். அதனாலதான் அந்த ராமனை சேவிச்சாலும் நம்ம பித்திருக்களுக்கு சேவிக்கிற மாதிரி அர்த்தமா. சேவிச்ச மாதிரி அர்த்தம் சொன்னோம்னா பித்திருக்கள் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா தான் தகப்பனாருக்கு பண்ணல, பெரியப்பாவுக்கு பண்ணிட்டேனேன்னு ஒரு பூரிப்போடு பெருமாள் எழுதிருக்காராம். அந்த பூரிப்பு இப்ப அவருடைய திருமுக மண்டலத்துல தெரியுமா, இதை தெரிவிக்கிறார் பூர்வாச்சாரியர். அந்த திருமுக மண்டலத்துல நன்னா தெரியும் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தன திடதன்வி, சம்ஸ்கிருதத்துல பேரு வல்வில் ராமன். வல்வில் ராமன் நம்ம தமிழ் சொல்றோம். சமஸ்கிருதத்துல என்ன திடதன்வின்னு பேர். அப்படின்னா இந்த தன்னுடைய திருவடிகளை யாரெல்லாம் பத்தி இருக்காளோ திடதன்வி, அவளை கைவிட மாட்டான். திருவடிகளை பத்தினவரு கைவிட மாட்டான். ராமனே வாக்கு கொடுக்கிறான், அபயம் சர்வபூதேபியோ சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி தயாயச்சே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மமா அப்படின்னு இந்த உறுதி பூண்டுக்கிறனோ. அப்படி இப்படி உறுதி இருக்கக்கூடிய திவ்யதேசம் ஆச்சரியமான திவ்யதேசம் திருப்புள்ளம்பூதங்குடி. அது மட்டும் இல்ல, இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய இந்த பித்திருதோஷம் இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த எம்பெருமானை வழிபட்டு அங்கு இருக்கக்கூடிய பித்திருக்காரங்களே குறைவிட நடத்தி சென்றால்
எம்பெருமானுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்துக்கு ஆளாவார்கள் அந்த தலப்பராணம் சொல்றது. இங்க வழிபட்டு பித்திருக்காரியங்கள் அங்கேயே பண்ணணும். அங்க நிறைய அதுக்கெல்லாம் வழிபாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்கா. பண்ணியாச்சுன்னா அங்க அவனுடைய கடாட்சத்துக்கு பரிபூர்ணம். ஏன்னா அவருக்கு அங்க பண்ணிதானே திருப்தி ஏற்பட்டு ராமனுக்கு ஜட்டாயு சம்ஸ்காரம் பண்ணி. அதனால அங்க குறைவரை நிறுத்தினா அவளுக்கு கிருத்த புஷ்கரணின்னு பேரு. அந்த புஷ்கரணிக்கு கிருத்த தீர்த்தம் ஜட்டாயு தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஜடுக்கு இங்க யாராருக்கு தெரியுமா பிரத்யக்ஷம்? கழுகரசனான ஜட்டாயுக்கு பிரத்யக்ஷம். இந்த தலபராணம் சொல்றது. ஜட்டாயு கிருஷ்ணன் ஜட்டாயு இவை கொண்டு பிரத்யட்சமா கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஜட்டாயு என்பது ராமபக்தன் தானே. ஆமா சுவாமி, ராமபக்தனுக்கு ராமனுடைய திருக்கைகளாலே பண்ணப்பட்டபடியாலே சம்ஸ்காரம். இதை விட வேற எதுவும் கிடையாது. இதை விட வேற எதுவுமே. இதனால்தான் இந்த சம்ஸ்காரம்னா பண்ணபடியால் தான் நமக்கு நாம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், சீச்சூர்ண பரிபாரம் ஒண்ணு. அதுக்கு மேல அந்த இந்த காரியம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காரியம் ஒண்ணு பண்றோம், திருநாராயண பலின்னு பண்றோம். திருநாராயண பலின்னு வச்சுட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் பண்றது கிடையாது. சில வித்வான்களுக்கு தான் பண்றது, சில ஜியாக்களுக்கு பண்றது, சன்னியாசிகளுக்கு பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் வச்சுக்கோ. அதெல்லாம் எதுக்குன்னா இந்த மாதிரி பண்ணனா அந்த பெருமாவுடைய மனசு குளிர்வதற்காக அதெல்லாம் பண்றது திருநாராயண பலின்னு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் ராமன் ஆக்ஞைப்படி இதெல்லாம் பண்ணிட்டு. அப்ப பொற்றாமரையால் மகாலட்சுமி தாயாரே தோன்றினாலியா, அந்த சாதத்துக்கு தேவையான அன்ன ஆகாரங்கள் எல்லாம் பண்ணி இதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் பண்ணது இந்த தாயாருக்கு இரண்மகின்னு பேரு. பொற்றாமரையெல்லாம் பொன்வைந்தவள். பொன்வைந்தல்னா என்ன? பொன்மயமாகவே இருக்கக்கூடியவள். அந்த பொன்மயமாக இருக்கக்கூடிய ஆனபடியால் தான் ராமனுக்கு எல்லா விதமான உபகாரம் என்ன மெயினா தலிக பண்ணி ராமனுக்கு சமர்ப்பித்தது அந்த பெருமாள் தான். ஏன்னா வேற எந்த திவிதேசம் தாயார் தலிகை பண்ணி பெருமாளுக்கு கொடுத்துருக்காருன்னு கிடையாது. இங்க தாயாரே தலிகை பண்ணி பெருமாளுக்கு கொடுத்து சயனித்த வச்சிருக்கார். அந்த ஆச்சரியமான திவிதேசம் திருப்புள்ளம்பூதங்குடி அப்படின்னு தெரிய. இது எங்க இருக்குன்னா, புரியத்துக்காக சொல்றேன். இவருக்கு பொற்றாமரைன்னா தங்க தாமரையாலே இருக்காருன்னு சொல்றாருயா. சீதா தேவியே நிறைய தங்கத்தை தானம் பண்ணியிருக்காலும். எங்க சுவாமி காட்டுக்கு போகணும் சொல்லியாச்சனும் ஆயிடுச்சுன்னா முதல்ல கூடாதுன்னு சொன்னா, அப்புறம் நீ வாருன்னு சொல்லியாச்சு. ஒத்துண்டாச்சு. ஒத்துண்டு கிளம்பும் போது யாத்ரா தானம் பண்ண போனோம். அந்த யாத்ரா தானம் பண்றச்சு அங்க இருக்கிற நிறைய பேருக்கு இங்க என்ன பண்ணா, ஏழைகள் இருக்கலாம், தங்கத்தை நன்னத்தை வாரி வாங்கினாலும் சீதா வாங்கினா. அதனால இவருக்கு பற்றாமறையாளு தெரியும். ஏன்னா ராமாயணத்தோடு இந்த திவிதேசம் நிறைய சம்பந்தம் உண்டு. அதுக்கு மேற்கொண்டு அமாவாசை அன்னைக்கு இங்க நிறைய முன்னோர்கள் திதி கொடுக்கக்கூடிய நிலவா முக்கியமா கூறப்படுகிறது. என்ன பாத்தீங்க, அமாவாசைன்னா பித்திருக்கள் தினம். அந்த பித்திருக்கள் தினம் அன்னைக்கு இங்க நிறைய முன்னோர்களுக்கும் திதி கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலை. இந்த திருத்தலமே பித்திருக்களுக்கு முன்னோர்களுக்கு சார்ந்தம் பண்ணினால் பித்திருக்கள் ஆசீர்வாதம் ராமனுடைய உகப்பும் பரிபூர்ணமாக இங்க கிடைக்கிறது. இதுதான் முக்கியம். ஏன் அதை திரும்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம எத்தனை ஸ்ரீ வைஷ்ணவால வேணா இருக்கலாம், எத்தனை கைங்கரியம் வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், அதனால மோட்சம் இல்லை. பகவானுடைய உகப்பால மோட்சம். அப்ப அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் பண்ண வேண்டாமே சுவாமி. எப்படியும் ஒரு உகப்பால தானே மோட்சம். பண்ணாம இருந்தாலும் உகப்பு உண்டு. அப்ப அவர் கொடுத்துட்டு போறாருன்னா, இத பண்ணா என்ன ஆகுதுன்னா அவர் ஆனந்தப்பட போறாரு. அவர் ஆனந்தம்தான் என்னுடைய கர்த்தவியமா இருக்கணும். எனக்கு எது கைங்கரியம்னா பகவானுடைய ஆனந்தத்துக்காக நான் இருக்கணும். அப்ப அந்த ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப கைங்கரியம் பண்றதுனால அவர் கொடுக்கலன்னு தெரியறது. அப்ப அவர் தான் கொடுக்கிறார், என்னுடைய கைங்கரியத்தினால இல்ல, அவர் விருப்பப்பட்டு கொடுக்கிறார். சரி, இப்ப அதே போல நான் பித்திருக்காரையெல்லாம் பண்ணல சுவாமி. என்ன பண்ணீங்க, பித்திருக்காரையெல்லாம் நான் பண்ணல. ஆனா பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு மோட்சம் உண்டா இல்லையா? நிச்சயமா இல்லை. இது என்னமா சுவாமி, நான் தான் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், பாகவத கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், ஆச்சாரிய கைங்கரியம் மூணையும் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பித்திருக்காரையும் தானே பண்ணல. எங்க தகப்பனாருக்கு தாயாருக்கு பண்ண வேண்டியது பண்ணல, அவ கிளம்பி போயிட்டாரு, பண்ணிட்டு பண்ணல. அப்ப இல்லைன்னா அவர் நான் பண்ணுவேன். என்ன பண்ண அடியும் போது ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னேன், பகவானுடைய உகப்பாலத்தான் பகவான் எனக்கு மோட்சத்தை கொடுக்குறான்னு சொன்னேனோனும். இப்ப நான் கைங்கரியம் பண்ணனால அவர் உகப்புன்னு சொன்னேனோனும். சரி, ஆனா அதை காட்டிலும்
மாதா பிதாக்களுக்கு பண்ணக்கூடிய பித்திருக்காரியங்கள் பண்ணாதான் பகவான் உகக்கிறார். அதனால்தான் ஆக்ஞா ரூபம்னு போட்டார். அப்ப அவருக்கு உகப்பு பண்ணல, அப்ப உகப்பு அவருக்கு உண்டா? கிடையாது. எப்ப அவருக்கு உகப்பு இல்லையோ மோட்சம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. இப்ப இப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, அப்ப நான் பண்ணினபடியால அவர் கொடுக்கிறாருன்னா இல்ல, பண்ண வேண்டிய கர்த்தவியம் பண்ணலன்னா கிடையாது, பண்ணினபடியால கொடுக்கல. அப்ப அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம் தான் இந்த திவ்யதேசம். இது திருமார்பிலே பிராட்டு எழுந்திருக்கிறியா, எழுந்திருக்கிறபடியால் ஹேமாம்புஜவல்லி தாயார்னு பேரு. நல்ல செல்வத்தை நமக்கு வழங்குறான். சாமான்யமாவிலே இன்னைக்குமே பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லே அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லேன்னு சொல்லுவா. இந்த ஊர்ல பொருள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, அருள் இல்லைன்னா அந்த ஊர் நமக்கு கிடைக்க போறது இல்லை. அருளும் வேணும் பொருளும் வேணும். அப்ப பொருள் இது பிராட்டி ஸ்ரீநிதம் நிதம் அபாரம் அர்த்தினா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதம் தேவராஜம் அதிராஜமாசிவே. அந்த நிலை அந்த பொருளும் இங்க வேணும் இல்லையா? அதனால பிராட்டி நிறைய கொடுக்குறார். யார்? ஹேமாம்பு ஜவல்லி தாயார். நவராத்திரி உற்சவம் ஆச்சரியமா நம்ம நல்லா நடக்கிறதாங்க. பெண்களுக்கு ரெண்டாவது பாருங்க, நல்ல செல்வத்தை கொடுக்குறா, நல்ல வரனை கொடுக்குறா பெண்களுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தனக்கு நல்ல வரன் வேணும்னு ராமனுக்கே தலிகை பண்ணி போட்டிருக்கா. அதே போல அந்த ஏமாம்புஜவல்லி தாயாரை நம்ம சேவிச்சோம்னா பெண்களுக்கு நல்ல வரம் கிடைக்குமா. குமுதவல்லி நாச்சியாருக்கு எப்படி திருமங்கை ஆழ்வார் கிடைத்தாரோ அதே போல ஒவ்வொருத்தரும் குமுதவல்லி நாச்சியார்னு வச்சுங்கோ. அது மாதிரி இருக்கணும்னா சுவாமி இருக்கணும்னா என்ன, உடனே வந்தவாளை பார்த்து நீ தஜாராதன் பட்டு வரணும் தாராளமா சொல்லலாம், ஒரு தப்பும் கிடையாது. கல்யாண படலன்னு போச்சு, பொண்ணை பார்க்க போச்சு, என்ன கேட்கறேன்னா என்ன படிச்சிருக்க, ஏது படிச்சிருக்க, என்ன உத்தியோகம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு தலிகை தெரியுமா, இது தெரியுமா, அதெல்லாம் நல்லா கேட்கிறோம். திருப்பாவை தெரியுமா, திருவாய்மொழி தெரியுமா, எங்க கேள்விப்பட்டிருக்கல. குமுதவல்லி கேட்டிருக்காளே, குமுதவல்லி பூர்த்தியா கேட்டிருக்கா. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த எண்ணத்தை உருவாக்கி கொடுக்குறா ஹேமாம்புஜவல்லி தாயார். அப்புறம் நல்ல வரனை கொடுக்குறார், நல்ல மாப்பிள்ளையை கொடுக்குறார். நமக்கு நல்ல மாப்பிள்ளை வேணுமா, அந்த தாயார் சேவிச்சா போறோம். ஏமாம்புஜவல்லி தாயார் சேவிச்சா நல்ல வரணுங்கிறார். முக்கியமா இன்னொன்னு வரணும் கிடைச்சிட்டு சுவாமி, சந்தான பிராப்தியே இல்லைன்னா என்ன சொல்லுவான் பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மேற்கொண்டு சந்ததி இருந்தாதுன்னா கைங்கரியத்துக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை நிறைவேற்றக்கூட ஸ்தலமா அது இருக்கு. நல்லா பாருங்க, திருப்புல்லம்பூதங்குடி குழந்தை பாக்கியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தலமா பூர்ணமா இருக்கு. வல்வில் ராமன் ஜிடதன்வி சொன்ன வல்வில் திடமான வில்லை பற்றினவன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட திடமான வில்லை கொடுங்க. ஜட்டாய்க்கு சம்ஸ்காரம் பண்ண இடம் இந்த இடம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட இங்க ஒரு சரி சுவாமி, இப்ப அங்க 3 இடத்துல நடந்து அதுக்கு நீங்க ஒன்னும் சமாதானமா சொல்ல நாழியே ஆயிடுத்து. என்னன்னா ஒவ்வொரு ரிஷிக்கு ஒவ்வொரு விதமா சவ சாய்க்கிறான். ஒவ்வொரு எது போல நம்ம நவ நரசிம்மர்னு சொன்னேன், ஒரே நரசிம்மர் தான் எழுதார். அந்த நரசிம்மர் தான் மீதி நரசிம்மர்லாம் அந்தந்த ரிஷிகளுக்கு அந்தந்த காலத்துல அவர் கேட்கிறார், நான் இந்த மாதிரி உன்னை சேவிக்கணும், இந்த மாதிரி உன்னை சேவிக்கணும், இந்த மாதிரி உன்னை சேவிக்கணும் மக்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நரசிம்மர் சேவை சாய்க்கிறார். அதே போல ஒவ்வொரு ரிஷிகள் பிரார்த்திக்கிறார். ஜட்டாய்க்கு சம்ஸ்காரம் பண்ணினியாமே நான் இப்ப சேவிக்கிறேன்னா அவ எங்க நினைக்கிறா அங்கேயே அங்க பிரத்யட்சமா அது நடக்கிறது அவருக்கு. இப்ப நமக்கெல்லாம் என்ன தோணும்னா அன்னைக்கு நடந்தது சுவாமி இன்னைக்கு காமிக்கிறேன் அப்படின்னு, அன்னைக்கு நடந்ததை நம்ம என்ன பண்றோம், டிவியில போட்டு பாக்குறோம். அநேகம் இந்த மேட்ச் எல்லாம் வந்துட்டு வச்சுக்க ஹைலைட்ஸ் போடுவா, அன்னைக்கு நடந்தது இந்த அதே போல அந்த மாதிரிலாம் இல்ல, ரிஷிகளுக்கு காமிக்கிறது இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி காமிப்பா. அப்படியே ஆழ்வார்களுக்கு ரிஷிகளுக்கும் நடந்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆழ்வார் இப்ப சதுர்புஜத்தோடு இல்ல துவயபுஜத்தோடு தான் இருந்தான்னு சொன்னோம். ஏன் சுவாமி முதல்லயே சதுர்புஜத்தோட பெருமாள் அங்க இருக்கலாம்? இல்லையே, திருமங்கையாழ்வார் ஏழு இருக்க போது 2 திருக்கைகளோடு அப்படியே படுத்துட்டு இருந்தார். படுத்துட்டு இருக்க யாரோ சத்திரிய ராஜா படுத்துட்டு இருக்காருன்னு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் பெருமாள் பார்த்தார், இவர் வாயால் நம்ம பாட்டை வாங்கிக்கலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, 108 திவிதேசம் நம்ம திவிதேசமும் வராது. அதனால அவரை மயக்கி திருப்பி வரவழைத்து தான் சதுர்புஜத்தோடு சேவை சாய்த்து மேற்கொண்டு அவருக்கு தன்னுடைய பாட்டை 10 பாசரங்களுடைய பாட்டை வாங்கிட்டாருன்னு சரித்திரம் பார்க்கிறோமோ. இதெல்லாம் பகவானுக்கு இருக்கக்கூடிய அகடத்து கடலா சாமர்த்தியம். ரிஷிகள் ஒவ்வொன்றும் பிரார்த்திக்கிறார்.
பிரார்த்திக்க இதே போலதான் பெரியாழ்வார் உன்னை பிரார்த்திக்கிறார். உன்னுடைய சேட்டிதங்கள் உன்னுடைய விக்கிரமம் உன்னும் ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் மாட்டிட்டு உரைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னில் விட்டேன் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து இதெல்லாம் பகவான அதனாலதான் திருப்பநாழ்வார் தெரிவிக்கிறார் தனியன்ல, காட்டவே கண்ட பாதகமலும் கடன் அல்லாடு, காட்டவே கண்டவார்கள் ஆழ்வார்கள், அவன் காட்ட கண்டவர்கள், இவாளுடைய பிரயத்தனத்தால பார்க்கல. அப்ப அவன் காட்ட கண்டபடியாலே பெரியாழ்வாருடைய அந்த ஆச்சரியமான அந்த கண்ணுடைய சேட்டிதங்கள் இருக்கு இல்லையா, சிலதெல்லாம் பாகவதத்துல சொல்லாதது கூட எழுதியிருக்கார். அப்பனா உத்ரேட்சையா அதிகபட்சமா எழுதியிருக்காருன்னா கண்ணன் காட்டினார், கண்ணன் காட்டினபடியால எழுதியிருக்காரு சொல்றோம்னா, அதே போல ரிஷிகள் அங்கங்க பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே அந்த பிரார்த்தனை கிடங்க பகவான் திருப்புக்குள்ள இந்த சம்ஸ்காரம் பண்ண மாதிரி அவர் சேவை சாய்க்கிறார். அதே போல திருப்புள்ளம்பூதங்குடியில சம்ஸ்காரம் பண்ண மாதிரி சேவை சாய்க்கிறார். இதெல்லாம் எதுக்கு சுவாமினா, பின்னானார் வணங்கம் சோதி திருமூடி கலத்தான உதரனாயே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதுதான் சுவாமி நம்மாழ்வார ஒரு பாத்திரம் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறா, நீ ராமாயணமோ மகாபாரதமோ அதே மாதிரி என்னென்ன அவதாரம் பண்ணிக்க, இந்த அவதாரம்னா எனக்கு தான், திருவிக்த அவதாரம் பண்ணது எனக்கு தான், இல்ல நரசிம்ம அவதாரம் பண்ணது இல்ல சுவாமி, நரசிம்ம அவதாரம் இரணிய கசிப்பு முடிக்கிறதுக்காதானே, இல்ல இல்ல எனக்கு அவதாரம் எனக்கு பண்றதுக்கு தான். நான் பாசனம் பாடணுமோனோ, நான் பாசனம் பாடணும்னா ஏதாவது விஷயம் வேணுமோனோ, விஷயம் வேணும்னா அவதாரம் வேணுமோனோ, அந்த அவதாரத்துக்காக தான் நான் பாடணுன்றதுக்காக அவர் அவதாரம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சொல்ல ஒத்தொத்தனும் சொல்லிக்கலாம். அதே போல ரிஷிகளுடைய வாக்கியங்கள் நிறைவேறணும், அவர்களுடைய அபிலாஷை நிறைவேறணும், ஆழ்வாருடைய அபிலாஷை நிறைவேற்றணுத்துக்கு தான் பகவான் எங்கும் எப்போதும் எந்த நிலையும் சவசாய்க்கின்ற ஒண்ணு வேண்டாம். இதே போல கஜேந்திர மோட்சம் கிட்டத்தட்ட அடியனுக்கு தெரிஞ்ச 8 இடத்துல நடந்திருக்குன்னு சொல்றான். 8 இடத்துல கிடையாது நடந்திருக்குமா? எங்கேயோ நேபாளத்துக்கிட்ட நடந்ததா இந்த புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு கஜேந்திர மோட்சம். ஆனா 8 இடத்துல நடந்திருக்கிறத 8 நடந்திருக்கு. அநேகமா எல்லா திவிதேசங்களும் கஜேந்திர மோட்சத்தை கொண்டாடுற, அது வேற விஷயம். நடந்திருக்குல்ல, அது திருவரங்கத்துல கேட்க காவேரிக்க வந்துடுறா ஏழ்றா யானையே கஜேந்திர மோட்சம் நடக்கிறதுனா அங்கங்க அந்தந்த ரிஷிகளுக்கு அந்த மாதிரி சேவை சாய்க்கிறான். எல்லாரும் அந்த மாதிரி சேவை சாய்க்கிற முடியுமான்னா நாமே பிரார்த்தித்தா சேவை சாய்ப்பேன். பகவானுக்கு அந்த சக்தி உண்டு. அகடைக்கிறா ஏன்னா என்னைக்கோ நடந்தது இன்னைக்கு நடக்கிற மாதிரி நமக்கு என்னைக்கோ நடந்தது ஞாபகம் வச்சுப்போம். இன்னைக்கு நடக்கிற மாதிரி பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு அது டிவி வந்தபடியால அதை எடுத்து நம்ம போட்டு பார்க்கலாமே தவிர ஆனா அது பிரத்யட்சமானா கிடையாது. ஆனா பகவானுக்கு அதை பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. இன்னைக்கு இப்பதான் நடக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அது மட்டும் இல்ல, அந்த ரிஷிகளுக்காக தான் என்ன வேணா பண்ணுவார். ஏன்னா பக்தா நாம் தாம் பிரகாசத்தே நதே ரூபம் நதே ஆக்காரம் பக்தா நாம் தாம் பிரகாசத்தேன்னு ஆச்சரியமா அந்த சன்னிவேசம். அப்படிப்பட்ட திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்துடைய ஆச்சரியமான ஒரு நிலையே ஏதோ சிறிதளவு ஒரு துளிதான் பார்த்திருக்கோம், பூர்ணமா பார்க்கல. ஏன்னா பூர்ணமா பார்க்கணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 10 பாத்திரத்தை எடுக்கணும். அறிவதறியானை அனைத்துலகம் உடையான் என்ன யாருடையான்னு சொல்லி அந்த 10 பாத்திரத்தை அவருடைய பெரியவாத்தினுடைய வியாக்கியானத்தை பார்த்ததான் ஓரளவுக்கு பூர்ணமா பார்க்கணும். ஏதோ நம்ம திவிதேசம் போகும்போது அங்க திவிதேசத்துல பிரதானமா தனிக்கோயில் நாச்சியார், மறுபடியும் சொல்லிடுறேன், தனிக்கோயில் நாச்சியார் இருக்கார், ஏமாம்புஜவல்லி தாயார், அதற்கு மேற்கொண்டு அது பொற்றாமரையாள்னு பேரு. அங்க உள்ளுக்குள்ள கற்ப கிரகத்துக்குள்ள ஆஞ்சநேயர் என்ன, லக்ஷ்மணன் என்ன, ஜட்டாயு என்ன, பூமி பிராட்டியும் அங்க எழுதிருக்கார். அதான் பாத்துக்கோ, பூமி பிராட்டியும் அங்க எழுதிருக்கார் கர்ப்பகிரகத்துக்குள்ள. அதற்கு மேற்கொண்டு உள்ள அவருக்கு பேர் சக்கரவர்த்தி திருமகன் பேர், மூலவருக்கு பேரு, உத்தவருக்கு வல்வில் ராமன், வல்வில் மகன் ஜடதன்வி அப்படின்னு உற்சவருக்கு வல்வில் ராமன் சம்ஸ்கிருதத்துல ஜடதன்வின்னு பேரு. ஆச்சரியமான திவ்யதேசம். அதுவும் முக்கியமா நாம் மோட்சத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பித்ருசாபத்தை அந்த சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தை அவசியம் சேர்க்கணும். இப்ப ஒரே ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தை சேவிச்சுட்டு அப்படியே முடிச்சுடுறேன். 2வது பாசுரம், கள்ளக்குரலாய் மாவலியை வஞ்சித்து உலகம் கைப்படுத்து கொள்ளை கடந்த போதகத்தின் துன்பம தவிர்த்த புனிதனிடம் பள்ளச்செருவில் கயலுகல பயணக்கழனி அதனில் போய் புல்லுப்பிள்ளை கிரை தேடும் புல்லம்பூதி குடிதானே அப்படின்னு பாசுரம். இந்த பாசுரத்தை தான்
பராசர பட்டர் ஒரு ஐதீகம் சொல்லியிருக்கார். என்ன ஐதீகம்னா, ஒரு சுவாமி வந்து கேட்கிறார், புல்லு பிள்ளைக்கிறது இடம் புல்லம்பூது குடிதானேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த இடத்துல புல்லுன்னா பட்சி, இந்த பட்சியின் நாரை ஏதோ இறை தேடிண்டே இருக்கான். எங்க? புல்லம்பூதும் குடி இந்த கழனில, அந்த அந்த இந்த தீர்த்தத்துல. என்னன்னா பள்ளச்செருவில் கயலு கலை அப்படின்னா மீன்கள்ல நல்லா திரிஞ்சுனா கொழுத்த மீன்கள் நீண்டெல்லாம் நான் கொழுத்து அந்த புஷ்கரன் நல்லா திரிஞ்சுட்டே இருக்கான். பயண கழனி அதனில் போய், அந்த பயண கழனியில் போய் புல்லு பிள்ளைக்கிற, புல்லுன பட்சி தன்னுடைய பிள்ளைக்கிறதிடம் புல்லம்பூதி குடிதானேன்னு இது பாசனம். அப்ப இந்த நாரை என்று சொல்லக்கூடிய பட்சி இறைய தேடுறது அப்படின்னு 4வது வரி. 3வது வரியில நிறைய சமிருத்தியா மீன்கள் இருக்கு, ஒவ்வொரு மீனும் நல்லா கொழுத்து இருக்கு, நல்லா கண்ணுக்கு மேலேயும் நல்லா தெரியறது அப்படின்னு 3வது வரியில இருக்கு. இந்த 3வது வரியும் 4வது வரியும் பார்த்துட்டு அந்த சுவாமி பராசரப்பட்ட கேட்கிற, என்ன சுவாமி 3வது வரியில நல்லா கொழுத்து மீன்கள்லாம் நல்லா ஒவ்வொன்னு மேல எழுந்து போயிட்டே இருக்கு, அப்படி இருக்க செய்தே இந்த நாரை என்ன பண்றதுன்னா தேடிண்டே இருக்கு இறைய தேடிட்டு இருக்குன்னு கடைசியில பாட்டு முடிக்கிறாரு திருமங்கி ஆழ்வார். இது சரியில்லையேன்னு கேட்டார். அதுக்கு சமாதானம் சொல்றார் யாரு? பராசர பட்டர். நல்லா பாசற பாரு, புல்லு பிள்ளைக்கிறது இடம் புல்லம்பூடி குடிதான. புல்லுனா பட்சி, அந்த பட்சி தன்னுடைய குழந்தையாக சின்ன பறவையா இருக்குமானோ, அந்த சின்ன பறவைக்கு இங்க 3வது வரியில சொல்லப்பட்ட இந்த கயலுனா பெருத்த மீன்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெருத்த மீனெல்லாம் கொண்டு போய் அதை வாயில கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா. அப்ப அதற்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய இறையை தேடணுமானோ, அந்த இறை எப்படி இருக்கணும்? சிறு மீனா இருக்கணுமானோ, அந்த சிறு மீன் கிடைக்கல, ஒவ்வொன்றும் நல்லா கொழுத்து பெருசா இருந்துருக்கு. அந்த சிறுமீன் கிடைக்கணுன்றதுக்காகத்தான் பிள்ளை கிடைத்த இடம் புல்லம்பூதி குடிதான்னு முடிச்சார்னு சொன்னார். ஆனா இதோட தாத்பரியம் என்ன தெரியுமா? ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு, எல்லா சிஷ்யனுங்க ஒரே மாதிரியே தன்னுடைய இறையை கொடுக்க மாட்டார், அப்படின்னா உபதேசம் பண்ண மாட்டார். ஒவ்வொரு சிஷ்யனும் அதனவு தகுந்தா போல அந்த சிஷ்யனுக்கு என்ன ஞாபகமோ, அந்த சிஷ்யனுக்கு என்ன ஞானமோ, அந்த சிஷ்யனுக்கு என்ன ஆச்சரியமான ஒரு அனுபவமோ, அந்த அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கிறாரே தவிர வேற எதுவும் கொடுக்க மாட்டாருன்னு தான் இதுல சுவாபதேச அர்த்தமா தெரியப்படுது. இந்த மாதிரி நிறைய பாசனங்கள் எடுத்திருக்கா. பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திருக்கோம். அந்த வல்வில் ராமன் திருவடிகளுக்கு அதுவும் பற்றாமரை கையால், அது மட்டும் இல்லை, ஹேமாம்புஜி நாயிகா சமேத ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் என்ன, அந்த ஹேமாம்புஜி நாயிகாசம் வல்வில் ராமன் என்ன, அதே போல இருக்கக்கூடிய திரதன்வி என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாடிய திருவடிகளை பல்லாண்டு பாடு மேற்கொண்டு அந்த அகோபுரம் வளர்த்தார். அவர்கள் தான் நன்கு பரிமாறிக்கப்பட்ட நல்ல ஆச்சரியமான கைங்கரியம் அந்த சுவாமிகள் அவா திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிண்டு அங்க ஆச்சரியமான வேதாந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடு அமைகிறேன். சந்தேகங்களை சார்ந்து அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருடிகேசனம், ஆச்சாரியன் திருவடிகளேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம்.